हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे जानकी कांत स्मरणं गोपिका जीवन स्मरणं हर नमः पार्वती पदये सद्गुरु स्वामिनः आंजनेय स्वामिनः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् यं ब्रह्मा वरुणेन्द्र रुद्रमरुतस्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैर्गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यां तं न विदुःसुरासुरगणा देवाय तस्मै नमः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया दरवोऽभिनेदुस्तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत् सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः वाग्देवी नमः हनुमते नमः श्रीहरये नमः यत्पादमूलमुपसृत्य नरेन्द्रपूर्वे शर्वादयोद्भ्रममिमं द्वितयं द्विसृज्ये सद्यस्तदीयमतुलाधिकं महित्वं प्रापुर्भवानपि परं न चिरादुपैति ஸ்ரீமத்பாகவதத்தினுடைய ஆறாமத்த ஸ்கந்தம். இதில் முக்கியமாக அஜாமிலோபாக்கியானம் அப்படின்னு எடுத்ததுமே பிரசித்தமான நாம வைபவம் சொல்லப்படுறது. அப்புறம் விஸ்வரூபருடைய சரித்திரம் அப்படின்னு ஆரம்பித்து அதில் விருத்ராசுரனுடைய ஸ்துதி, விருத்ராசுர வதங்கள்லாம் விஸ்தாரமாக சொல்லி இந்திரோ விருத்ரகும் ஹத்வா அசுரான் பராபாவ்யா வேதம் சொல்றதானே ரொம்ப பிரசித்தமான கதை. விருத்ரஹான்னு அடிக்கடி வேதம் சொல்லும். விருத்ரனை வதம் பண்ணின இந்திரன் அப்படின்னு அர்த்தம். விருத்ரனை வதம் பண்றது ஒரு பெரிய காரியம். ஒரு வருஷ காலமாச்சம் இந்த வஜ்ராயுதத்தால வெட்டி இந்த விருத்ராசுரனை அழிக்க. இந்திரன் ஒரு பெரிய அசாத்தியமான காரியத்தை பண்ணான்னு தேவர்கள்லாமும் அவனை ரொம்ப கொண்டாடினாள் அப்படின்னு எல்லாம் இந்த சரித்திரம் சொல்றது. அந்த இந்திரனுடைய வைபவம் சொல்லப்படுறது. இந்திரன்கிறவனும் ஒரு பெரிய ஆதிகாரிக புருஷன். நம்மளுடைய மதத்துல தேவதைகளெல்லாம் நம்ம புராணங்கள்ல ரெண்டு ஒரு கதைகள் சொல்றத வச்சுட்டு சின்னதா மதிப்பிட்டு விடக்கூடாது. இந்திரன் அகல்லையோட சம்பந்தம் வச்சிருந்தான், அதனால இந்திரனுக்கு சாபம் ஏற்பட்டது அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்றதோ, இந்திரனை குறைச்சி ஏதான ஒரு சரித்திரங்கள்ல சொல்றதோ, அந்த இதெல்லாம் இந்த கதையெல்லாம் அர்த்தவாதங்கள்னு பேர். இந்திரன்கிறவன் நாங்க பண்ற யாகங்கள் எல்லாம் பிரதான தேவதை இந்திரன் தான். இந்திரனுக்கு அடுத்தது இப்ப இந்த விருத்ராசுர வதமானதும் அவனை மகேந்திரன் எல்லாரும் கொண்டாடினாலாம். அந்த இந்திரனையே அஸ்வமேத யாகங்கள்லாம் பண்ண வச்சு மகேந்திரனாக அவனை கொண்டாடினான்.
யஜ்ஞத்துல பெரிய அதிகாரிங்கிறது மகேந்திரன் தான். விஷ்ணு இவாள்லாம் விஷ்ணு ருத்ரன் இவாள்லாம் அங்க தேவதைகளா ஆயிடுறாள் யஜ்ஞத்துல. பிரதான தேவதை இந்திரன் தான். ஆனா பூர்வ மீமாம்சையில அப்படி சொல்றாள். ஆனா உத்தர மீமாம்சையில அந்த இந்திரன்கிற சப்தத்துக்கே பகவான் தான் அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கா. இந்திரன்கிற சப்தமே பகவான் நாராயணனை தான் குறிக்கும்னு அர்த்தம் பண்ணியிருக்கா. வேதம் சொல்றபடி பூர்வ மீமாம்சையில அந்த கர்மகாண்டம் எப்படி சொல்றதுன்னா, இந்திரன்னு சொன்னா தேவதைகளுக்கெல்லாம் அதிபதி. ஒரு இடத்துல போய் ஒரு புராணம் இந்திரன்னாலே முருகன்னு சொல்றது. உத்தர மீமாம்சை இந்திரன்கிற சப்தத்துக்கு விஷ்ணுன்னு சொல்றது. பூர்வ மீமாம்சையில ரொம்ப பல புஸ்தகங்களை பார்த்தோம்னா குழப்பங்கள் ஏற்படும். ஒரு ஏகதேசம் தெரிஞ்சுக்கிறது நமக்கு நல்லது. ரொம்ப ஏகத்தை படிச்சோமானால் மூளை கலங்கி போயிடும். பல புஸ்தகங்கள் பல மந்திரங்களை ஜபிச்சோமானா சித்த பிரமம் தான் ஏற்படும். சித்த விப்ரமகாரகம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனாலதான் ஒரு ஏகதேசத்தை வேதத்தை கூட ஆழ்வார் வேண்டிய வேதங்கள் ஓதி அப்படின்னு சொல்றா. வேதத்திலேயே கூட வேண்டியதை மாத்திரம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றா. வேண்டிய வேதங்கள் ஓதி அப்படிங்கிறா. என்ன தேவையோ அதை மாத்திரம், நமக்கு எவ்வளவு தேவையோ அதை எடுத்துட்டா போறோம். அந்த இந்திரனை சொல்றதே கர்மகாண்டங்கள்லாம் தேவதைகளுக்கு அதிபதியான இந்திரன்னு தான் சொல்றது. அந்த இந்திரன் தான் யஜ்யங்கள்ல பிரதான தேவதையாக கொண்டாடப்படுறார். அதனால புராணங்கள் சொல்றதை வச்சுட்டு இந்திரனை குறைச்சு மதிப்பிட்டுடக்கூடாது. வேதங்கள்லையும் இந்திரனை திரும்ப திரும்ப யஜ்யங்கள்லாம் சொல்றதுன்னா அது வேதத்திலேருந்து உள்ளது தானே கர்மகாண்டங்கள். இந்திரோ விருத்ரகம் ஹத்வா அசுரான் பராபாவியா ஒரு அணுவாகம் முழுக்க இந்த விருத்ராசுரவதத்தை பத்தி சொல்றது. விஸ்வரூபோ வை த்வாஷ்ட்ரஃ புரோஹிதோ தேவானாமாசீத் ஸ்வஸ்ரீயோசுராணாம் தஸ்ய த்ரீணி சீருஷான்யாசம் சோமபானகம் அபானமன்ன. ரெண்டாம் காண்டத்துல ஒரு பிரஷ்னமே இந்த விருத்ராசுரவதத்தை பத்தி சொல்றது. விஸ்வரூபனுடைய கதைகள் எல்லாம் சொல்றது. அப்போ வேதமும் தெரிஞ்சு புராணங்களையும் பார்த்தோமானாதான் அதோட மதிப்பு தெரியும். புராணத்தினுடைய மதிப்பு அப்பதான் அதோட வேல்யூ நமக்கு தெரியும். இந்திரன் ரொம்ப பரிசிரமப்பட்டு அந்த விருத்ராசுரனை வதம் பண்ணினார். அன்னைக்கு கூட சொன்னேன், கௌசல்யம்மா விருத்ரநாசே சமபவதி தத்தே பவத்து மங்களம் அப்படிங்கிறாள் அயோத்தியா காண்டத்துல. ராமா, சத்தியத்தை கடைபிடிக்கிறதுக்கு பித்ருவாக்கியம்னு தர்மத்தை அனுஷ்டிச்சு போற உனக்கு விருத்ரநாசம் பண்ண இந்திரனுக்கு என்ன தேவதைகள் ரிஷிகள்லாம் ஆசீர்வாதம் பண்ணாலோ, அவ அம்மா அதிதி அம்மா ஆசீர்வாதம் பண்ணாலோ அந்த பாக்கியங்கள்லாம் உனக்கு கிடைக்கட்டும் அப்படிங்கிறா. ஸ்ரீராமனுக்கு இந்திரனுக்கு கிடைச்ச பாக்கியங்கள்லாம் கிடைக்கட்டும்னு கௌசல்யம்மா சொல்லுவாளானால் அப்போ இந்திரனை எவ்வளவு விசேஷமாக கொண்டாடப்படுறது வேதங்கள்னு தெரிஞ்சுக்கணும். என் மங்களம் சஹசிராட்சே சர்வதேவ நமஸ்கிருதே விருத்ரநாசே சமபவதி தத்தே பவது மங்களம் அப்படி சொல்லியிருக்கார். அந்த விருத்ரவதங்கள்லாம் சொன்னால் உடனே ராஜா அசுராளுக்கு தமோகுணம் ரஜோகுணம் தானே பிரதானமாக இருக்கும். அதனால தானே அசுராள்னு சொல்லப்படுறாள். அவனுக்கு எப்படி இப்படி ஒரு நாராயணன் இடத்துல பக்தி வந்தது அப்படின்னு கேட்க சித்திரகேது உபாக்கியானம் சொல்றா. அந்த சித்திரகேது உபாக்கியானத்துல அவரோட குழந்தையே அவனுடைய மனைவிகளே பல பேர்கள் சேர்ந்து திட்டமிட்டு விஷம் கொடுத்து மறிக்க பண்ணிவிட அந்த குழந்தைய பெத்த அந்த அம்மா கிருதத்யுதியும் ராஜா சித்திரகேதுவும் அழுதுன்னு இருக்கா. இந்த சமயம் அங்கிரஸும் நாரதரும் நேற்றைய தினம் உபதேசம் பண்ண ஆரம்பிச்சார் அப்படிங்கிறத சொன்னோம். அதுல அங்கிரஸனுடைய உபதேசம் ஞான வைராக்கியத்தை அவர் சொன்னார். அங்கிரஸ் நாரதர் உபாசனா மார்க்கத்துக்கு வழிகாட்டுறவர். நாரதர் பக்தி மார்க்க பிரவர்த்தகர். பக்தி சூத்திரம் 2 பேர் பண்ணியிருக்கா. சாண்டில்யர்னு ஒருத்தர் பண்ணியிருக்கார், நாரதர்னு ஒருத்தர் பண்ணியிருக்கார். அதுல நாரதர் பண்ணதுதான் ரொம்ப பிரசித்தமா இருக்கு. பக்தி சூத்திரம் எளிமையா இருக்கு, புரியறா போல இருக்கு. இதுக்கு ஒரு விவரணமே தேவையில்லைங்கிறா போல. ஏன்னா பக்தி சுலபம் இல்லையா? சுலபம், ஆனா வரது கஷ்டம். பக்தி ரொம்ப சுலபம்தான், ஆனா வரது கஷ்டம். கிருஷ்ணான்னு சொன்னா சட்டுன்னு கண்ணுல கண்ணீர் வந்துடுமா? ராமகிருஷ்ணர் சொல்லுவார் அடிக்கடி. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு மிட்டாய்க்காக ஒரு குழந்தை என்னமா பிறண்டு கதறது, இந்த அழுகையில 10ல் 1 கிருஷ்ணனை நினைச்சு அழுதா போறோம், சாட்சாத்காரம் ஆயிடுமே அப்படின்பா. லோக விஷயத்துக்கு அழும் ஜீவன், எனக்கு இது வேணும் அது வேணும், கதறுவான், கிடைக்கலன்னா உருண்டு பெறலுவான், சாகசங்கள்லாம் பண்ணுவான். ஆனா பகவானுக்குன்னு அழறவாள் யார் இருக்கா? இன்னைக்கு பாகவதத்துல தசமஸ்கந்த பாராயணம் ருருதுகு சுஸ்வரம் ராஜன்னே அப்படிங்கிறாள் சுகாச்சாரியா.
எல்லாம் முற்றும் துறந்த ஞானியான சுகர் ராஜன்னே கோப்யா ருருதுஹு சுஸ்வரம் ருருதுஹு ராஜன்னே ருருதுஹு சுஸ்வரம் ராஜன்னே. கோபிகைகள் அழுதாள்றா அப்படின்னா. பொதுவாகவே புருஷாலை விட பெண்களுக்கு சட்டுன்னு கண்ணீர் வந்துடும். புருஷால் தான் கொஞ்சம் கல்லா இருப்பாள், இவா சென்சிட்டிவானவா. அபலைகள் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல பேரு. பலமில்லாதவாள்னு அர்த்தம் இல்லை, நல்ல மனோதைரியம் உடையவாள் தான். சரீரத்துல தான் வித்தியாசங்கள் இருக்கே தவிர புருஷாலுக்கும் ஸ்திரீக்களுக்கும் மனோதைரியத்துல புருஷால் கத்துக்கணும். ஸ்திரீக்கள்டேந்து எந்த பெரிய விஷயங்களையும் நிமிஷமா டைஜஸ்ட் பண்ணிடுவாள், தாங்கிடுவாள். புருஷனால அப்படி தாங்க முடியாது. சரீரத்தால வேணா ஹாஹூன்னு சொல்லிட்டு இருப்பான் புருஷன். ஸ்திரீக்களுக்குள்ள பலம்ங்கிறது, மனோபலம்ங்கிறது ரொம்ப அதிகம். புத்திச்சாபி சதுர்குணம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. ஆனாலும் ரொம்ப மென்மையானவர்கள், அதனால சட்டுன்னு அழுதுடுவா. இப்ப கோபிகைகள் அழுதால் அப்படிங்கிறத ஒரு ஞானி போய் சொல்லுவானே, ருருதுஹு சுஸ்வரம் ராஜன்னே இதி கோப்ய பிரகாயந்தியா பிரளபம். யாரா அதுல எந்த பொம்னாட்டி அழல்ல? எல்லாரும் தானே அழுதுன்னு இருக்காள். அழுது தானே பல பேர் கங்காரியத்தை நடத்திக்கிறா, நினைச்சதை நடத்திக்கிறாள். அழறதுங்கிறது ரொம்ப இயல்பு தானே, அது ஒரு பெரிய அஸ்திரம் தானே அவள் உபயோகப்படுத்துறா. இதை போய் கோபிகைகள் அழுதாள்ங்கிறத போய் இப்போ இதை விஸ்தாரமா சொல்லுவானே சுகர் அப்படின்னால், கிருஷ்ண தரிசன லாலசாஹா, கிருஷ்ணனுடைய வரவுக்காக அழுதாள். அழறவாள் லோகத்துல எல்லாரும் அழறா, எல்லாரும். பாக்கி இன்னொரு ஒரு ஒரு விஷயம், 84 லட்சம் ஜீவராசியில சிரிக்க தெரிஞ்சவன் மனுஷன்தான். துக்கம்ங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கு. நாய் அழறது சமயத்துல அதோட சப்தத்தை பார்த்தோம்னா அழறது தெரியறது. மாடு கொட்டில பார்த்தோம்னா கண்ணிலேருந்து ஜலம் வந்துட்டே இருக்கு. யானையை பார்த்தோம்னா கண்ணிலேருந்து ஜலம் வந்துட்டே இருக்கு. பாகனிடத்துல நிற்கிற யானையை கவனிச்சோமானால் சமயத்துல கண்ணிலேருந்து ஜலம் வருது. மஸ்தகத்திலேருந்து ஒரு ஜலம் வரும், அது வேற, அது மத ஜலம். கண்ணிலேருந்தும் ஜலம் வந்துட்டே இருக்கு. சமயத்துல அங்குஷத்தால குத்தினானா உடனே அழறு. எல்லா ஜீவராசிகளுக்கும் சோகம் இருக்கு. ஆனா சந்தோஷப்படுறா போல ஒரு சிருஷ்டி மனுஷ சிருஷ்டி தான் பகவான் படைச்சிருக்கா. கொட்டாவி எல்லா ஜீவராசியும் விடுறது, பாம்பு கொட்டாய் விடுறது, நாய் கொட்டாய் விடுறது, பூனை கொட்டாய் விடுறது, பசி எல்லாத்துக்கும் இருக்கு. பாக்கி எல்லா சேஷ்டைகளும் எல்லாத்துக்கும் இருக்கு. இந்த சந்தோஷங்கிறது மனுஷனுக்கு தானே இருக்கு. பிறந்ததுலேருந்து அந்த சிரிக்கிறது, அதுவும் காரணம் இல்லாத தொட்டில போட்ட குழந்தை ஆகார நேரம் செத்து அழறதே தவிர மிச்ச நேரங்கள்லாம் சிரிச்சுட்டே இருக்கு. யார் தூக்கினாலும் சிரிக்கிறது. 3 மாசத்து குழந்தை, அதுக்கு பேதமே இல்லை, முகம் பேதம் தெரியல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட உப்பு காரங்கள்லாம் உள்ள போக ஆரம்பிச்ச அப்புறம் தான் வேண்டியவாள் வேண்டாதவாள்னு அதுக்கு சொல்லி கொடுத்து அம்மா அப்பா யாராவது அதை பழக்கி, அப்புறம் அப்பா தூக்கினா அம்மா தூக்கினா ஒண்டிதான் சமாதானமா இருக்கு. வெளியிலேருந்து யாராவது தூக்கினா உடனே உருங்கிறது, முறைக்கிறது, பார்க்கறது, அதெல்லாம் வயசு வர வர எல்லாம் பண்றது. குழந்தையில எல்லாம் சிரிப்பா தானே இருக்கு. என் குரு சொல்லுவார், அந்த சிரிப்பை இழந்துட்டோமே, அந்த சிரிப்பு எங்க போச்சு? குழந்தையில சிரிச்சோமே தொட்டில, காரணம் இல்லாது. அந்த குழந்தைகிட்ட போய் ஒரு கட்ட பணம் கொடுத்தா அதுக்கு தெரியுமா இது 500 ரூபாவோ 100 ரூபான்னோ? அதுக்கு தெரியுமா? பணத்தால இல்லை சந்தோஷம். அது கழுத்துல ஒரு ஹாரத்தை போட்டு விட்டா அதுக்கு தெரியுமா? அதுக்கு சொர்ணத்தினால வரல சந்தோஷம். பட்டு கட்டி விட்டா தெரியுமா? பட்டும் ஒண்ணுதான், அதுக்கு மேல போட்டிருக்கிற வேற துணியும் ஒண்ணுதான். அதுக்கு கிழ துணியை கட்டி விட்டாலும் கோமணத்தை கட்டி விட்டாலும் சிரிச்சுன்னு தான் இருக்கு. அதனாலெல்லாம் அதோட சந்தோஷம் இல்லை. அப்புறம் நாளாக நம்ம மாத்தினுட்டோம், விஷமா ஆக்கினுட்டோம். நம்ம இது இருந்தாதான் சந்தோஷம், அது இருந்தாதான் சந்தோஷம், இப்படி இருந்தாதான் வேணும், அப்படி இருந்தாதான் வேணும்னு சங்கல்பத்தினாலேயே ரொம்ப ரொம்ப அவரமான நிலைக்கு போயிட்டோம். குழந்தைக்கு ஒரு சங்கல்பமும் இல்லை, தொட்டியில சந்தோஷமா இருக்கு. தொட்டில சந்தோஷமா இருக்கு, சிரிச்சுன்னு இருக்கு. ஏதோ ஆகார நேரம் செத்த அழறதே தவிர அதுக்கு ஒரு கவலை உண்டிதான், வயத்து கவலை உண்டிதான். ஆகாரங்கிறது எல்லா ஜீவராசிக்கும் உள்ள பிராண தர்மம் தான், பசிதாகங்கிறது. மற்றபடி சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. சிரிக்கிற பாக்கியம் மனுஷனுக்கு தானே இருக்கு, அதை இழக்கலாமா? எப்போதும் எது இருக்கோ இல்லையோ ஒரு பிரசன்னத்தை இருக்கா, ஒரு சந்தோஷம், ஒரு சாந்தி இருக்கணும் மனசுல. வேதம் திரும்ப திரும்ப ஓம் சாந்தி 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 தயாஹகம் சாந்தியா சர்வ சாந்தியா மஹ்யம் திபதே சதுஷ்பதேச்ச. வேதம் திரும்ப திரும்ப இதை இன்சிஸ்ட் பண்றதானால் அது எவ்வளவு முக்கியங்கிறது தெரிஞ்சுக்க. சாந்தி பாடம்னே வேதத்துல ஒரு பிரஷ்னத்துல அனுவாக்கு. தயாஹகம் சாந்தியா சர்வ சாந்தியா மஹ்யம் திபதே சதுஷ்பதேச்ச சாந்திங் கரோமி சாந்திர்மே அஸ்து சாந்திஹி சன்னோ அஸ்து திபதே சஞ்சதுஷ்பதே. திரும்ப திரும்ப வேதம்
சாந்தியை வேண்டது, சந்தோஷத்தை வேண்டது, எதையும் சம்பாதிக்கலாம், இதை சம்பாதிக்க முடியும். இது கிடைச்சுதானால் குரோர் அனுகிரகேனைவ புமான் பூர்ணா. ராஜாவுக்கு அரண்மனையில கிடைக்காததான சாந்தி பரீட்சத்துக்கு கங்கை கரையில கிடைச்சது. ஏன்னால் சுகரோட காலடி நிழல்ல இருந்தார். அவருக்கு தக்ஷகன் வருவானோ, வந்துரு போறானே, ஆயிடுது 3 நாள் ஆயிடுத்தே, சப்தாகத்துல 4 நாள் ஆயிடுத்தே, எப்போ வருவானோ தக்ஷகன், எப்படி வருவானோன்னு கவலையே இல்லை. சுகரே கேட்கிறா, நடுப்புற கதை நடந்துட்டே இருக்கிறதே, ராஜன்னே உன் மனசு ஏதாவது துடிக்கிறது, பிராமண சாபம் வந்துடுதே, உன் மனசு தானே துடிக்கிறதான்னால் தக்ஷகன் வருவானே, கடிப்பானே, நாகராஜா ஏதாவது வருத்தம் இருக்கான்னா பரீட்சித்து சொல்றார், நமே சவப்பராயந்தி, எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. பிரம்மன் அனசனாதமி, நான் சாப்பிட கூட இல்லை. கங்காஜலத்தை சந்தியாவந்தனம் பண்றதே, ஆச்சமனம் பண்றதை தவிர 7 நாள்ல ஆகாரமும் பண்ணலையாம் பரீட்சித்து. சப்தாகத்தை நிர்ஜலமா அப்படி கேட்டாராம். பிபதோச்சுத பீயூஷம், ஏன் கவலை இல்லைன்னால் உங்க முகத்திலேருந்து அந்த பாகவத கதாமிருதம், கிருஷ்ண கதாமிருதம்ங்கிற அமிர்தத்தை நான் பானம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஏன் குறை வர போறது. பிபதோச்சுத பீயூஷம், அச்சுத கதாமிருதத்தை நான் குடிச்சுட்டு இருக்கேன், அதனால எனக்கு என்ன குறை வரும், எனக்கு ஒரு குறையும் இல்லை, ஆச்சாரியனோட அனுகிரகம் இருக்கு அப்படின்னு சொல்றார். அதுதானே தெரிஞ்சுக்கணும். ஆதிசங்கர பகவத்பாதாலும் குருவஷ்டகம்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்றா. எது இருந்து என்னடா பயன், எது இருந்து என்ன பயன், எது இருந்து என்ன பயன்னு ஒரு ஸ்லோகத்துக்கு 4 வீதம், 8 ஸ்லோகத்துக்கு 4 8 32 தடவை கேட்கிறா. ததஹ்கிம் 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 ததஹ்கிம், எது இருந்து என்ன பயன், எது இருந்து என்ன பயன், எது இருந்து என்ன. சரீரம் சுரூபம் ததாவா கலத்ரம் யசச்சாரு சித்திரம் தனம் மேரு துல்லியம் குரோரங்கிரி பத்மே மனச்சேன்ன லக்னம் ததஹ்கிம் 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 ததஹ்கிம். ஆச்சாரியனுடைய சரணத்தை அண்டி இருக்கிறதுக்கு மேலே அது இல்லாம நீ உனக்கு மேருக்கு துல்லியமான தனம் இருக்கட்டும். மேருமலைன்னு ஹிமயமலையோட சிகரம், அது தங்கத்தாலேயே ஆனது, தங்க சிகரம். அது ஒரு பிந்து தங்கத்துக்கு எவ்வளவு மரியாதை, அதுக்கு எவ்வளவு மதிப்பு, ஒரு மலையே தங்கமா ஆயிருக்கு. தனம் மேரு துல்லியம், ஆச்சாரியால் சொல்றால் மேருமலைக்கு சமானமான தனம் உங்ககிட்ட இருக்கட்டும். சரீரம் சுரூபம், உடம்பும் ஆரோக்கியமா அழகா இருக்கட்டும். எதுவுமே சாஸ்வதம் இல்லையேப்பா. 30 வயசுல இருக்கா போலயே இருக்கு, 60ஆம் கல்யாண போட்டோ மாதிரியே. ஆனா இப்போ ஒரே மாதிரியே இருக்கும் மேட்சா. ஏன்னா 45 வயசுல தான் கல்யாணம் மாறுது, வருத்த வருஷத்துலயும் சட்டி பூர்த்தி வந்துடுறது. அதனால ஒன்றும் பெருசா வித்தியாசம் தெரியாது. பழைய காலத்துல பார்த்தோம்னா அவரா இவருங்கிறா போல இருக்கும். கல்யாண போட்டோவும் சட்டி பூர்த்தி போட்டோவையும் பார்த்தோம்னா சொன்னா தான் தெரியும். சரீரம் சுரூபம், நிலையில்லாத. ததாவா கலத்திரம், மனைவி. சிலவனுக்கு மனைவி ரொம்ப அழகா இருக்கால்னு கர்வப்படுவானா. ததாவா கலத்திரம் யசச்சாரு சித்திரம், சித்திரமான பெருமைகள்லாம் வரட்டும். தனம் மேரு துல்லியம், பணம் நிறைய இருக்கட்டும். குரோரங்கிரி பத்மே மனச்சேன்ன லக்னம் ததஹ்கிம் 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 ததஹ்கிம். குரு சரணத்துல மனசு லக்னமாகலையானால் எதிருந்து என்ன பயன், எதிருந்து என்ன பயன் அப்படிங்கிறால் குருவஷ்டகம்னு ஒரு ஸ்தோத்திரம். அந்த ஞான வைராக்கியத்தை உபதேசம் பண்றது தான் ஸ்ரீமத் பாகவதம். அங்கிரஸ் அப்பா இது வேண்டாத கவலை உனக்கு, ஆத்மா அழிவில்லாதவன், அவன் சாஸ்வதமானவன், அந்த நம்பிக்கையோட இரு, சாந்தியை மேற்கொள். தஸ்மாத் ஸ்வஸ்தேன மனசா விமர்சிய கதிமாத்மனஹ துவைதே த்ருவார்த்த விஸ்ரம்பம் தெஜோபசமம் ஆவிஷா. உபசமம் ஆவிஷா, சாந்தி நிலையை நீ அடையன ராஜன்னே. அசாந்தியா இருக்கிறவனுக்கு எது சொன்னாலும் புரியாது. முதல்ல சமாதானமா இருக்க. சமாதானமா இருக்கிறவனுக்கு தான் உண்மையே புரியும். பரபரன்னு இருக்கிறவனுக்கு எதை சொன்னாலும் புரியாது. நம்ம ஒன்று சொன்னா அவன் ஒன்று எடுத்துப்பான் விஷயம். சித்த சமாதானம் இல்லாதவன். உடம்பு பரபரக்கிறது ஒரு விதம், மனசு பறக்கிறதுங்கிறது ஒரு விதம். துவைதே த்ருவார்த்த விஸ்ரம்பம் தெஜோபசமமா விஷா சொன்னதும் நாரதர் உடனே உபதேசம் பண்றார். ஏதாம் மந்திரோபனிஷதம் பிரதீட்ச பிரயதோ மமா யாந்தாரயன் சப்தராத்திராணி திருஷ்டா சங்கர்ஷணம் விபும். அப்பா, நான் உனக்கு ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்றேன், உபனிஷத்து சாரம் அது. நீ சுத்தமாக இருந்து அந்த மந்திரத்தை எடுத்துக்கோ, மனசுல அதை தாரணம் பண்ணி, யாம் தாரையன்னு அதை ஜபம் பண்ணுன்னு அர்த்தம். 7 நாள் இந்த மந்திரத்தை ஜபிச்சேயானா பிரபு நாராயணனை நீ சாட்சாத்கரிப்ப.
பிரபும் சங்கர்ஷணம் திரஷ்டா. எப்படிலாம் சொல்லித்தரார் பாருங்களேன் நாரதர். பகவானை பார்க்கணும்னு சொன்னால் இந்த மந்திரத்தை 7 நாள் அகோராத்திரம் ஜபிச்சே ஆனால் மனசை வச்சு பகவான் நேர வருவான். இப்ப இவருக்கு தான் அப்படி சொல்லி கொடுத்தாருன்னு இல்லை, துருவசுவாமிக்கு இப்படித்தான் சொல்றார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. துருவசுவாமி கேட்டால் இதை எத்தனை தடவை சொல்லணும், எத்தனை நாளைக்கு சொல்லணும்னா, எம் சப்தராத்திரம் பிரபட்டன்னே புமான் பஷ்யதி கேச்சராணி. 7 நாளைக்கு ஜபம் பண்ணிடா போறோம், தேவதைகள் சஞ்சாரம் கண்ணுக்கு தெரியுங்கிறார். ஜபிச்சு பார்க்கணும், முயற்சி தானே. 100 கோடி ராமநாமா ஜபிச்சா ராமனை நேர பார்க்கலாம் அப்படின்னு நாம வைபவம் சொல்றது. தியாகராஜ சுவாமிகள் நேர கண்டார் ஸ்ரீராமனே, 100 கோடி ஜபம் பண்ணினார், நேர பார்த்தார். திரையோதசாட்சரின்னு ஒரு மந்திரம், ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமான்னு 13 கோடி ஜபிச்சா ராமனை நேர காணலாம்னு அந்த மந்திர சாஸ்திரம் சொல்றது. 3 முறை ஜபிச்சாராம், 3 முறையும் ராமன் கோதண்டபாணியா நேர வந்தார் அப்படின்னு சமர்த்த ராமதாஸ் சுவாமிகள் சொல்றார். சஜ்ஜன் காட் அப்படிங்கிற இடத்துல, மலையில அவர் பண்டரிபுரம் பக்கத்துல பிஜாப்பூர் பக்கத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் சமர்த்த ராமதாஸ் சுவாமிகள். அந்த சஜ்ஜன் காட்டுல நான் ஜபம் பண்ணினேன், 13 கோடி ஜபிச்சே ராமன் நேர வந்தார். 1 முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறைங்கிறார். மனாச்சே ஸ்லோகா அப்படின்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்காளவால் அதுல சொல்றார். சொல்லிவிட்டு சொல்றார் அவர், ராமா எனக்கு மோட்சம் வேண்டாம், எத்தனை ஜென்மா எடுத்தாலும் ராமா ராமா ராமான்னு சொல்றேன். சொல்லித்தர குடும்பத்துல நான் பிறக்கணும், என் பாக்கி எப்போதும் ராமனை நாமத்தை சொல்லணும், ராமாயணம் படிக்கணும். ராமா உன்னை வச்சு எந்த குடும்பத்துல குலதெய்வமா ஆராதிக்கிறாளோ அந்த குடும்பத்துல நான் பிறக்கணும். யாச்சேவம்ஷி குலதர்ம ராமசேவா அப்படிங்கிறார் சமர்த்த ராமதாஸ் சுவாமிகள். எந்த குடும்பத்துல ராமனே தெய்வம்னு காமிச்சு கொடுக்கறாளோ அப்பா அம்மா, சொல்லுடா ராமா ராமா ராமான்னு சொல்லுடா. பேச்சு வந்ததுமே ஆபதாம் அபகர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதா லோகாபிராமம் ஸ்ரீராம் சொல்லு, ராமாய ராமபத்ராய சொல்லு. யாரு சொல்லி கொடுக்குறாளோ அந்த குடும்பத்துல எனக்கு எத்தனை ஜென்மா வேணாலும் பிறப்பு வரட்டும், திரும்ப திரும்ப அந்த குடும்பத்துல நான் பிறக்கணும். ராமாயணம் படிட, சம்ஷேப ராமாயணம் படி, எல்லா பாக்கியத்தையும் சுவாமி கொடுப்பார். சுந்தரகாண்டம் படி, ராமாயணம் படின்னு சொல்லித்தர அப்பா அம்மாவுக்கு நான் வந்து பிறக்கணும் பிள்ளையாக. யாச்சேவம்சே குலதர்மே ராமசேவா ஜென்மே மஜாதேயி அப்படிங்கிறார். அந்த மாதிரி குடும்பத்துல நான் வந்து பிறக்கணும், ராமா எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்கிறார். 3 முறை ராமனை பார்த்தவர். அப்போ இது எவ்வளோ பாக்கியம். இன்னைக்கு நம்ம படிக்கிறோம், ராமாயணம் படிக்கிறோம், ஆத்துல ராமன் இருக்கார் பூஜையில, ராமா ராமான்னு சொல்றோம், ஆபதாம் பகர்த்தாரம் ஸ்லோகம் தெரியும் நமக்கு. அப்படின்னா இந்த எவ்வளவு பாக்கியம். 3 முறை ராமனை சாட்சாத்கரிச்சவர் வேண்டினதாக்கும் இந்த பாக்கியம் நமக்கு அது கிடைக்கும். கிடைச்சாலும் அதோட அருமை தெரியணும். கிடைச்சதுனால அருமையை குறைச்சுடக்கூடாது. இவர் சொல்றார், 7 நாளைக்கு நீ ஜபம் பண்ணி ஓம் நமோ பகவதே வாசுதேவாயான்னு பகவான் நேர வருவார் அப்படின்னார் துருவசுவாமிக்கு. இவர்கிட்ட சொல்றார் யாம் தாரயன் சப்தராத்திரான் திருஷ்டா சங்கர்ஷணம் விபும். 7 ராத்திரி நீ ஜபம் பண்ணையானால் பிரபு ஸ்ரீமன் நாராயணனே சாட்சாத்கரிக்கலாம், நேர்ல பார்க்கலாம். எந்த பிரபுவோட சரணத்தை பரமேஸ்வரன் பிரம்மா முதலியவாள்லாம் சேவிக்கிறாளோ, எத் பாதமூலம் உபசிருத்திய நரேந்திர பூர்வம், நரேந்திர பூர்வே சர்வாதயோ பிரமமிமம் திதயம் விசிருஜ்யே. வேத புத்தியை விட்டுடு, பகவான் தான் எல்லாம்ங்கிற ஒரு தீர்மான நிலைக்கு வா. சத்தியம் அவன் ஒத்தந்தான்கிறத நினைச்சு சத்யஸ்ததீய மதுலானதிகம் மகித்வம் பிராபுர்பவான் அபிபரம் நச்சிராதுபைதி. சீக்கிரத்துல நல்ல நிலையை நீ அடையன்னு சொன்னார் நாரதர். இருந்தாலும் சுத்தி பந்துக்கள்லாம் அழறா, கிருதத்யுதி அழுதுன்னு இருக்காள், யாகம் பண்ணி பிறந்த குழந்தை எப்படி போயிட்டானேங்கிறத அவள்லாம் அழறத பார்த்துட்டு உடனே நாரதர் என்ன பண்ணார், அத தேவரிஷிராஜன் சம்பரேதம் நிருபாத்மஜம் தரிசயித்வேதி ஹோவாச்சே ஞாதி நாம் அனுசோச்சதாம். சுகாச்சாரியால் சொல்றாள், ராஜன்னே தேவரிஷியான அந்த நாரதர் சித்திரகேதுவோட புள்ளை இறந்திருக்கிற அந்த புள்ளைய பார்த்து பந்துக்கள்லாம் அழறத பார்த்துட்டு என்ன பண்ணார், ஜீவாத்மன் பஷ்ய பத்ரம் தே மாதரம் பிதரம் சதே சூர்தோ பாந்தவாஸ்தப்தாக சுச்சாத்துத்கிருதயா பிருஷம். ஹே ஜீவாத்மாவாகிற இந்த சித்திரகேதுவோட புள்ளையே, ஜீவாத்மன்னே பஷ்ய பத்ரம் தே, உனக்கு மங்களம் உண்டாகட்டும்.
உங்க அப்பா அம்மாவை எழுந்து பாரு. உன் நிமித்தமா உன்னோட சிநேகிதர்களும் பந்துக்களும் மாதாபிதாக்களும் எப்படி அழறாள் பாரு. மாதரம் பிதரஞ்சதேன் சுஹൃதோ பாந்தவாஸ்தப்தாக சுச்சாத்வத்கிருதயாபிருஷம். உன் நிமித்தமா அழறாள் அவா. உன் நிமித்தமா அழகால் எழுந்துக்கோ. கலேபரம் ஸ்வமா விஷ்யே சேஷமாயுஹு சுஹൃத்வ்ருதா புங்க்ஷ்வபோகான் பித்ரு பிரத்தான் அதிதிஷ்ட நிருபாசனம். சீக்கிரம் உன்னோட தேகத்துக்குள்ள பூந்துக்கோ. விஷம் வச்சு போன தேகம் இருக்கே, அந்த தேகத்துக்குள்ள பூந்துக்கோ. சேஷம் ஆயு, உனக்கு ஏதான ஆயுஸ் இருக்குமானால் அதை அனுபவி. அபமிருத்யு தானே 2 வயசுல போறதுங்கிறது, அகால மரணம் தானே. மிச்ச ஆயுசு பூலோக ஆயுசு இருக்குமானால் சேஷமாயுஹு ஆவிஷ்யே, இந்த சரீரத்துக்குள்ள பூந்துண்டு சீக்கிரம் அந்த மிச்ச காலத்தை அனுபவிச்சு சிநேகிதர்களோட சந்தோஷமாயிரு. பித்ருப்ராத்ருணி போகானி புங்க்ஷ்வே, அப்பா அம்மா மடியில வச்சு லாலனம் பண்ற சந்தோஷத்தெல்லாம் அனுபவி. சிநேகிதாலோட விளையாடுற சந்தோஷத்தெல்லாம் அனுபவி. ஒரு கால் வயசு இருக்குமானால் இந்த ராஜ்யத்துக்கு நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணுவார் அப்பா, அந்த ராஜ்யத்தையும் அனுபவி. புங்க்ஷ்வபோகான் பித்ருப்ரத்தான் அதிதிஷ்ட நிருபாசனம். உனக்கு ராஜ்யமும் கிடைக்கும், நாளைக்கு ராஜபோகத்தையும் அனுபவி அப்படின்னா உடனே பட்டுன்னு அந்த ஜீவன் எழுந்து நிறுத்தும். இவர் சொன்னார் இல்லையா, நாரதர் எழுந்துக்கோன்னு ஆரணும், சொல்றவா சொன்னாதான் எழுந்துக்கும், எல்லாரையும் சொன்னாலும் எழுந்துக்குமா. நன்னிலம் வந்திருந்தால் மகாபெரிவால் கொஞ்ச நாள் ஒரு 3 நாளைக்கு எங்கள் கேம்ப்பு சந்திரமௌலீஸ்வர பூஜை நடந்தது. ஆச்சாரியாலோட சரித்திரத்தில் சந்திரமௌலீஸ்வர பூஜை ஆச்சே, பில்வம் வரவே இல்லை பூஜைக்கு. பெரியவா கேட்டால் எங்கே பில்வம் காணுமேனால், இல்லை இந்த ஊரில் ஒரு ஆத்துல தான் பில்வ மரம் இருந்தது, அதுவும் பட்டு போயிடுது. பில்வ மரம் பட்டு போயிடுது, பில்வம் இல்லைன்னா உடனே பெரியவா தண்டகமண்டல் எடுத்துட்டால் எழுந்து போக ஆரம்பிச்சா. யார் ஆத்துல இருக்குன்னு கூப்பிடாமலே வாத்துக்கு போறார். உடனே பின்னாடியே அவர் வந்தா உடனே பின்னாடி ஒரு கூட்டம் பின்னாடியே ஓடி வருது பெரியவாளோட. என்ன மரம் காமிங்கோன்னால் இந்த மரம்னா உடனே உட்காந்துட்டா பெரியவாங்க தர்பாசனத்தை போட்டுண்டு. இங்கே வந்தவாள்ல எத்தனை பேருக்கு ஸ்ரீருத்ரம் தெரியும் அப்படின்னா ஒரு 10-20 பேர். அந்த காலமான பெரியவா முன்னாடி ஒரு நிறைய பேர் தெரியும்னா எல்லாரும் உட்காருங்க ஒரு ருத்ரஜபம் பண்ணுங்க அப்படின்னா எல்லாருமா ருத்ரஜபம் பண்ணால் பெரியவாளும் கூட அங்க இருந்தால் சாட்சியாக தன் கமண்டலு ஜலத்தை விட்டுட்டு வந்துட்டான். இந்த பில்வத்தினுடைய அடியில மறுநா பார்த்தா துளுத்துடுக்கும். அந்த பில்வம் பட்ட மரம் துளுக்கும். அது யார் பண்ணினால்ங்கிறதோட வைபவத்தை பொறுத்து இருக்கு. ஸ்ரீருத்ரத்தோடவும் பெருமை தான், நான் அதை குறை சொல்லலை, ருத்ரத்துக்கு பெருமை இல்லைன்னு சொல்லலை. ருத்ரத்துக்குள்ள பெருமை தான். ஆனா பரமேஸ்வரன் கமண்டலுலேருந்து ஜலம் விட்ட வைபவம் தானே அது. அதை சொன்னாதானே மனசு ஏத்துக்கிறது. ருத்ரத்துல மரியாதை இருக்கு நமக்கு, ஆனா நம்ம ஆச்சாரியால் விட்டால் ஜலம் உடனே துளுத்துதுன்னு சொன்னாதானே மனசு ஒரு குதூகலத்தை அடையிறது. அதுதானே மனசு ஏத்துக்கிறது, சந்தோஷப்படுறது. மாதிரி எத்தனை பேரை எத்தனை காரியங்கள் பண்ணினா. ஒருத்தர் வந்தா கதறினா, ஒரு சுமங்கலி பெரியவாள்கிட்ட வந்து காஞ்சிபுரத்துல 1 மணி அழ விட்டா பெரியவா. அழட்டம்னே பாக்கி பேரெல்லாம் பிரசாதம் கொடுத்துட்டு இருக்கா. இந்த அழற அம்மாவை பார்த்துட்டே இருக்கா. 1 மணி கழிச்சு கூப்பிட்டா, என்னத்துக்கு அழற என்னன்னா, டாக்டர் கை விட்டுட்டால் என் பர்த்தாவே ஏதோ பிரெயின்ல ஏதோ ப்ராப்ளம் விட்டால் மண்டையை உடைச்சு 50-70 வருஷம் முன்னாடிலாம் பெரிய காரியமோன்னு அது இப்போ ஈஸியாக போயிடுது. கவலையா இருக்குன்னா உடனே பெரியவா திருச்சி பக்கத்துல ஒரு கிராமத்தை சொல்லி, நேராக அங்கே போ, வீடு எடுத்துக்கோ, பர்த்தாவை காவேரி ஸ்நானம் பண்ண சொல்லு, கீழே காவேரியில போற மண்ணை எடுத்து தலைமுழுக்க தடவிக்க சொல்லு, அது காயிற வரைக்கும் வடித்துறையில சுத்த நழி இருக்க சொல்லு, அப்புறம் அந்த மிருத்திகையாலேயே உடம்ப முழுக்க தேய்ச்சிக்க சொல்லு, ஒரு மண்டலம் பண்ணிட்டு வா, மண்டலம் பண்ணிட்டு டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் எடுத்துனே என்னை வந்து பாரு அப்படின்னுட்டா பெரியவா. அதே போல இங்கே இந்த ஜீயபுரம் கிட்ட ஒரு ஊர் சந்திரசேகர சுவாமின்னே பேர் அவருக்கு. ஜீயபுரத்தில் இருக்கிற அந்த சுவாமிக்கு சந்திரசேகரன்னே பேர். இந்த சிவாலயம் 1000 வருஷம் பழமையான சிவாலயம். அதுக்கிட்ட ஒரு கிராமம் வாசல்ல காவேரி படித்துறை. அங்கே வந்து இருந்தால் ஒரு மண்டலம் ஆச்சு. டாக்டர்கள்லாம் கை விட்டுட்டாலே இதுக்கப்புறம்னு அந்த அம்மா நினைக்கல. பரமேஸ்வரன் சொல்றாரு ஏதோ நல்லது நட, நம்ம ஆச்சாரியால் இருக்கால்னு எத்தனை லட்சம் குடும்பத்துக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு இருந்தா பெரியவா நடமாடின்னு. பெரியவா இருக்கா கவலை இல்லை அப்படின்னு எத்தனை பேரை நிம்மதியா வாழ வச்சுட்டு இருந்தா. இன்னைக்கு வச்சுட்டு இருக்கா சமாதியில இருந்துட்டு. போன் விட்டால் இங்க வந்து ஸ்நானம் பண்ணிட்டு போய் டெஸ்ட் எடுக்கிறாள். ஒரு மண்டலம் கழிச்சு அப்படி ஒரு வியாதியே இல்லைன்னு விட்டா டாக்டர். ஏதோ தப்பான ரிப்போர்ட்டா இப்ப எழுந்திருக்கு. ஒரு மாசம் முன்னாடி உண்மைதான், இந்த வியாதி இருந்தது உண்மைதான். அந்த டாக்டர் சொல்றாரு, இது மாதிரி கியூர் நான் என் லைஃப்ல பார்த்ததே இல்லை, என்ன பண்ணினேன் என்னன்னா, இது மாதிரி காஞ்சியில எங்களுக்கு ஒரு தெய்வம் இருக்கு,
அது சொன்னார். போனோம்னா இங்கேருந்தே நமஸ்காரம் பண்ணுறேன் அவருக்கு. அப்பா இதெல்லாம் மிராக்கல், எண்களால் அது முடியாது. ஏதோ இருக்கிற சரீரத்தை வச்சுன்னு ஏதாவது நோண்டின்னு இருப்போம். அவர் சொல்லிவிட்டாலானால் அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, போயிட்டு வாங்கோ, இனிமேல் உங்களுக்கு மருந்து மாத்திரை கூட வேண்டாம்னு அனுப்பிச்சுட்டாலவா. பெரியவாள்கிட்ட திரும்பியும் முன்னாடி எழுதுறதுக்கு மேலே எத்தனை எழுதிருப்பாள்னு நான் சொல்ல வேண்டாம். அந்த சுமங்கலி கல்யாணமாகி சில வருஷம் கூட ஆலை, சின்ன குழந்தை, கை குழந்தையோட, கவலைப்படாதேன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் இருந்தாலானால் அது எவ்வளவு பெரிய பலம். அது இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கா. நான் யாகம் பண்ற காலங்கள்லாம் கூட சொன்னா அது விளம்பரமா போயிடும். ரொம்ப கவலைப்பட்டால் என்னோட பத்தினி சொப்னத்துல பெரியவா சொல்றா, கவலைப்படாதே, பெரிய காரியத்துல அவன் பிரவர்த்திச்சிருக்கான், என்னோட சங்கல்பம் தான் அப்படிங்கிறா. அதுலேருந்து அவள் வாயை திறக்கல. நான் பார்த்ததே இல்லை, குழந்தையில பார்த்தது தான் பெரியவாளை, சொப்னத்துல தான் கண்டேன் அப்படிங்கிறா அவள். நான் சொல்லக்கூடாது, இதெல்லாம் சொன்னேன்னா எனக்கு பெரியவாள்கிட்ட உள்ள பக்தி குறைஞ்சிடுமோன்னு பயத்துல தான் சொல்றேன் நான். ஆனாலும் பெரியவா இன்னைக்கும் நல்வழி காமிச்சுன்னு இருக்கா. நம்புகிற குடும்பத்துக்கு சன்மார்க்கத்தை காமிச்சுன்னு இருக்கா. சொப்னத்துல வராள்னா இதெல்லாம் சொப்னம் இல்லைன்னு சொல்லுவா பெரியவா. மகாபுருஷால் வந்தாலோ பகவான் வந்தாலோ ஆலயங்கள்ல போய் நிற்கிறா போல சொப்னம் வந்தாலோ இதை சொப்னம்னு நினைக்காதே அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கா. பல பேருக்கு இது ஒரு அனுபவம், இது பகவான் கொடுக்குறார் உனக்கு அப்படின்பா. கஸ்மின் ஜன்மன்மயி மஹ்யம் பிதரோ மாதரோ பவன்னே கர்மபிப்ராம்யமானஸ்யே தேவதரியன்றியோனிஷு. அந்த ஜீவனை பார்த்து சொன்னார் நாரதர், எழுந்துரு அப்படின்னார். எழுந்து கொடுத்தோம். இந்த ஜீவன் நேத்திக்கு விஷம் கொடுத்து கதறின் இருக்கால், காத்தாலேந்து கதறின் இருக்கால், சாயங்காலம் நாரதர் எழுந்துருன்னார். எழுந்து கொடுத்தோ இந்த ஜீவன். கஸ்மின் ஜன்மமயி மஹ்யம் பிதரோ மாதரோ பவன்னி கர்மபிப்ராம்யமானஸ்யே தேவதரியன்றியோனிஷு. உடனே அந்த ஜீவன் எழுந்துட்டு கேட்கறது நாரதரை பார்த்து, என்னோட அப்பா அம்மா அழறால், நீங்க சமாதானம் பண்ணி எழுந்துக்கோன்னு சொன்னேன், எழுந்துனுட்டேன். இவா எந்த ஜென்மால என்னோட அப்பா அம்மா சொல்லுங்க. இப்ப அப்பா அம்மா எழுந்துருன்னேல், நான் எழுந்துனுட்டேன். எனக்கு இந்த சந்தேகத்தையும் நீங்க நிவர்த்தி பண்ணணும். ஏன்னா நான் கர்மவசமா தேவனாயும் சில சமயம் இருக்கேன், மிருக ரூபத்திலையும் இருக்கேன், மனுஷ ரூபத்திலையும் இருக்கேன். தேவ திரியன் ரியோனிஷு, பல பல ஜென்மம் எடுத்துன்னு இருக்கு, சுத்தின்னு இருக்கேன். நான் பல உடம்புக்குள்ள போது சுத்தின்னு இருக்கேன். இதுல எந்த ஜென்மத்துல இவா அப்பா அம்மா? நான் நாயா இருக்கிறதே அப்பா அம்மாவா? கழுதையா இருக்கிறதே அப்பா அம்மாவா? போன ஜென்மத்து அப்பா அம்மாவா? 10 ஜென்மா முன்னாடி அப்பா அம்மாவா? கஸ்மின் ஜன்மன் மயி மஹ்யம் பிதரோ மாதரோ பவன்னு. இப்படி அந்த குழந்தை வாயாலேயே கேட்டா பெத்த அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? இதுக்கு நாரதர்லாம் வர வேண்டாம். நான் சொல்லுவேன் இந்த மாதிரி கதையெல்லாம் வரப்பிரசாதம். ஏன்னா ஹூ ஆர் யூ அப்படின்னு இன்னைக்கு இங்கிலீஷ்ல கேட்கறான் படிக்க வச்ச பையன். நீ யார்? இது என்னோட லைஃப் அப்படிங்கிறான். இதுக்கு மேல நாரதரும் அங்கிரசுமா உபதேசம் பண்ணணும். இந்த கதையெல்லாமும் கேட்டுட்டோ, நீ யார் என் வாழ்க்கையில தலையிடேன்னு ஒரு அப்பாவையோ அம்மாவையோ பார்த்து புள்ள கேட்பானால், இனிமே அங்கிரசும் நாரதர் சொன்னாலா வரப்போறது ஞானம்? நேரதான் புள்ள உபதேசம் பண்றானே, சுவாமிநாதன் ஆட்டமா உபதேசம் பண்றானே அப்பா அம்மாவுக்கு, நீ உன் கதையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றானால், அப்போ இப்பவாது திரும்ப வேண்டாமா? பகவான் பக்கம் மனசு திரும்ப வேண்டாமா? திரும்பவும் வா வா வான்னு போய் ஈஷிண்டோமானால், பசை இல்லாத இடத்துல போய் ஒட்டின்ண்டே இருந்தோமானால், இது எவ்வளவு அஜ்ஞானம் இது. கஸ்மின் ஜன்மன் மயி மஹ்யம் பிதரோ மாதரோ பவன்னு. என்னடா நான் உன்னை படிக்க வச்சேனே, உனக்கு வீடு கட்டி கொடுத்தேனே, கல்யாணம் பண்ணி வச்சேனேன்னா அந்த பையன் சொல்றான், இதெல்லாம் உன்னோட டியூட்டி, இட்ஸ் யுவர் டியூட்டி அப்படிங்கிறான். எங்க அப்பா சொல்லுவார், ஸ்கூல் படிக்க வைக்காத அந்த வயலை 4 எருமை மாடு வாங்கி கொடுத்து மேய்க்க விட்டுருந்தா தெரியும் டியூட்டின்ப. 4 மாட்டை கொடுத்து மேய்டா ஆத்தங்கரையிலேன்னு மேய விட்டுருந்தா டியூட்டி என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த அபிமானம் தானே இந்த அவமானத்துக்கு காரணம் அப்படின்பார். கஸ்மின் ஜன்மன் மயி மஹ்யம் பிதரோ மாதரோ பவன்னி கர்மபிப்ராம்யமானஸ்யே. நன்றி இல்லை. மொத்தத்துல உலகம் இப்ப எப்படி இருக்குன்னால் நன்றி மறந்த உலகமாக இருக்கு. இது காரணம் கலியோ இல்லை என்ன காலமோ என்னவோ ஒன்றும் சொல்ல தெரியல. ஆனால் கார்த்தால செஞ்சால் சாயங்காலம் மறந்து போய்டுறது, கை காஞ்சி போய்டுறது. நேத்திக்கு செஞ்சால் இன்னைக்கு மறந்து போய்டுறது. நேத்திக்கு தானே செஞ்சால் இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாள். அப்படி சொல்லலாமா? ஒரு தடவை அவள் ஒரு உபகாரம் பண்ணினாலானால் அதை மறக்கலாமா? கஸ்மின் ஜன்மன் மயி மஹ்யம், யாரோ ஒருத்தர் பண்ண கதஞ்சித் உபகாரேன கிருதேனைக்கேன துஷ்யதி அப்படிங்கிறது ஸ்ரீமத் ராமாயணம். யாரோ எப்பயோ ஒரு உபகாரம் செய்யட்டமான்னு கேட்டதையே ராமன் மறக்க மாட்டாளாம். சக்கரவர்த்தி திருமகனான ஸ்ரீ ராமனுக்கு ஒருத்தர் உபகாரம் பண்ணிட முடியுமா? ராஜாவோட புத்திரனுக்கு என்னமோ அப்படியே அப்பாவாத்துலேருந்து அம்மாவாத்துக்கு கௌசல்ய கிரகத்துக்கு நடந்து போயிட்டு இருந்தார். 2 தூரல் கொடுத்து
சட்டுன்னு ஒரு கொடையை எடுத்துன்னு ஒருத்தர் வந்தாலானால் ராமா கொடை தரட்டமான்னு தான் கேட்குறா. அப்போ கூட கொடையை கொடுக்கல. சுவாமி மறக்க மாட்டாங்களாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ராஜகுமாரன் நடக்கிறான்னா பின்னாடி கொடையை எடுத்துன்னு ஓடி வந்து விடுவா. அந்த இடப்பட்ட நேரத்தில் ஒரு தூரல் ராமன் மேலே பட்டு விடுத்தோ ஒரு கொடை தரட்டுமா ராமான்னு யாரா கேட்டால் கூட ஜென்மத்துக்கு மறக்க மாட்டாலாம் ஸ்ரீராமன். அப்படி உபகாரம் பண்ணட்டுமான்னு கேட்டவாலே 100 இடைஞ்சல் பண்ணாலும் அதை பொருட்படுத்த மாட்டாலாம். நல்லதை ஒண்டிதான் எடுத்துப்பாராம். நஸ்மரதி அபகாராணாம் சதமபி. இதெல்லாம் வால்மீகியோட சொல்லு. நான் ஒரு வார்த்தை கூட சேர்த்தே பேசல. நஸ்மரதி அபகாராணாம் சதமபி ஆத்மவத்தைய. ஒரு உபகாரம் பண்றேன்னு வாய் வார்த்தைக்கு கேட்டான். ஒன்றும் பண்ணிவிடல, பண்ணவும் முடியாது இவனுக்கு, ஸ்ரீராமனுக்கு. ஆனாலும் ஒரு வார்த்தைக்கு கேட்டதை பெருசா நினைப்பாலாம். அவனே நேரம் 100 இடைஞ்சல் பண்றது, அதை ராமன் பொருட்படுத்த மாட்டாளாம். நஸ்மரதி, பொருட்படுத்த மாட்டான். இதெல்லாம் ஒரு திவ்யமான குணங்கள் ஸ்ரீராமனோடதுன்னு வால்மீகி சொல்றா. கஸ்மின் ஜன்மன்யமி மஹ்யம் பிதரோ மாதரோ பவன்னி கர்மபிப்ரம்யமானஸ்யே தேவதரியங்கிரியோனிஷு. இந்த ஜென்மாலையா, எந்த ஜென்மாலை இவ அப்பா அம்மா எனக்கு சொல்லணும். ஏன்னால் பந்து ஜாத்யரி மத்தியஸ்தே மித்ரோதாசீன வித்விஷா சர்வயேவ ஹி சர்வேஷாம் பவந்தி கிரமசோமிதா. நான் நினைக்கிறேன் எத்தனையோ கோடி ஜென்மா நான் எடுத்துட்டேன். அதனால என்னென்னால் உலகத்தில் உள்ள எல்லாருமே என்னோட பந்துக்கள் தான். அந்த ஜீவன் சொல்றதான் சர்வயேவ சர்வேஷாம் மிதா கிரமசா. நான் யோசிச்சு பார்க்கிறேன், எல்லாருமே எனக்கு சம்பந்திகள் தான், எல்லாருமே எனக்கு சபைண்டர்கள் தான், ஞாதிகள் தான், எல்லாருமே சத்ருக்கள் விரோதிகள் தான், எல்லாருமே மித்திரர்கள் தான், எல்லாருமே ரட்சகர்கள் தான், எல்லாருமே ரெண்டுமே இல்லாதவர்கள் தான். மத்தியஸ்தா, மித்திரனும் இல்லை சத்ருவும் இல்லை. எல்லாருமே வித்விஷா, வித்துன்னா பணம், பணத்தினால சண்டை போட்டவாள் தான், திரவிய நிமித்தமாக துவேஷிக்கப்பட்டவாள் தான். எல்லாருமே உதாசீனக, லட்சியம் பண்ணாதவாள் தான். நான் எல்லாரையுமே அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா நான் எத்தனை ஜென்மா எடுத்துட்டேன், எத்தனை ஜீவன், எத்தனை தேகத்தை, ஜீவன் ஒரு ஜீவன் எத்தனை தேகத்தை எடுத்தாச்சு, எந்தெந்த ஜென்மால யாரோட சம்பந்தமோ எல்லாரும் எனக்கு பந்துக்கள் தானே. யதா வஸ்தூனி பன்யானி ஹேமாதீனி ததஸ்ததஹ பர்யடந்தி நரேஷ்வேவம் ஜீவோயோனுஷு கர்த்ருஷு. விற்கிறது வாங்கிறது முதலிய தங்கம் முதலிய சாமான்கள் விவகாரத்துல எப்படி மனுஷால்கிட்ட அங்க இங்க சுத்தின்னு இருக்கோ, ஒருத்தர் விற்கிறாள் ஒருத்தர் வாங்குறார். எங்க அப்பா சொல்லுவார், ஒரு 100 ரூபா நோட்டு எத்தனை மணி பிரஸ் ஒரு நாளைக்கு மாறுறது கவனியும்பார். ஒரு 100 ரூபா நோட்டு கார்த்தால எடுத்தோம் பர்சுல இருந்துன்னா சாயங்காலம் அஸ்தமனத்துக்குள்ள எத்தனை பர்சுக்கு அது மாறிண்டே இருக்கு. இப்பதான் ஜிபே ஆயிடுச்சு, யூபிஐ எல்லாம் வந்துடுது. பழைய காலத்துல பணம் வச்சு தானே விவகாரங்க பண்றது. ஒரு நோட்டு எத்தனை பர்சு மாறி போயிட்டே இருக்கு. யதா வஸ்தூனி பன்யானி ஹேமாதீனி ததஸ்ததஹ. வஸ்துக்கள், ஹேமம்னா ஸ்வர்ணங்கள், இதெல்லாம் எத்தனை பேர்கிட்ட அங்கங்க சுத்தின்ண்டே இருக்கு. அப்படியே ஜீவன் பல ஜென்மாத்துல சுத்தின்ண்டே இருக்கார், பல மனுஷாலோட சுத்தின்ண்டே இருக்கார். பர்யடந்தி நரேஷ்வேவம் ஜீவோ யோனிஷு கர்த்ருஷு. விவகாரத்தினாலே, கர்மாவனுடைய காரியங்களாலே பல தந்தைகள், பல தாய்கள், பல பல மனுஷாளுக்கு நான் அப்பா, பல மனுஷால் எனக்கு அப்பாவா இருந்திருக்காள், பல பேர்கள் அம்மாவா இருந்திருக்காள். நித்யஸ்யார்த்தஸ்ய சம்பந்தா ஹனித்யோ திருஷ்யதே நிருஷு யாவத்யஸ்ய ஹி சம்பந்தா மமத்வம் தாவதேவஹி. ஆனா அந்த ஸ்வர்ணம் நித்தியமானது. நித்தியஸ்ய அர்த்தஸ்ய, ஸ்வர்ணம் நித்தியமானது, ஆனா ஒத்தர்கிட்ட நித்தியமானது இல்லை. நல்லா மனசுல வாங்கிக்கலாம். ஸ்வர்ணம் நித்தியமானது, ஆனா ஒரு இடத்துல நித்தியமானது இல்லை. மனுஷாலோட சம்பந்தத்தினால கொஞ்ச காலம் நித்தியம் மாறி இருக்கே தவிர அனித்யோஹி திருஷ்யதே. ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர் நகையை வாங்குன்னு ஒருத்தர் சொல்றா, அந்த நகையை கொண்டு அடகுவைன்னு ஒரு அம்மா சொல்றா. ஒரே அம்மாவே வரா அட்வர்டைஸ்மெண்ட்ல. இந்த கடையில வந்து நகையை வாங்குங்கிறா, அந்த கடையில வந்து நகையை வையுங்கிறா. அப்போ ரெண்டுத்துக்கும் தானே விநியோகம் இருக்கு. கோல்டுல ஒரு அம்மா நகையை வாங்குங்கிறா, ஒரு அம்மா இங்கே வெயி நிறையா வரும் பணங்கிறா, ஒரு அம்மா வச்சுட்டு மறந்துடும் கவலையே இல்லை உனக்குங்கிறா. நித்யஸ்யார்த்தஸ்ய சம்பந்தா ஹெனித்யோ திருஷ்யதே ருஷு யாவத்யஸ்ய ஹி சம்பந்தா மமத்வம் தாவதேவஹி. எல்லாத்துக்கும் மேலே ஒரு பொருளை வித்துட்டாலானால்
எவ்வளோ காலம் அவனோட இருக்கோ அவ்வளோதானே சம்பந்தம். வித்த போன பொருள் அவனோட என்ன சம்பந்தம்? அதுக்கு அழகா எங்க தாத்தா உதாரணம் சொல்லுவார். கண்ணு போட்டதுலேருந்து ஒரு மாட்டை ஒருத்தன் வளர்த்தான் 5 வருஷம் 6 வருஷம், அதுவும் கண்ணு போடுற அளவுக்கு வந்து கண்ணு போட்டு எல்லாம் பண்றது, பார்த்து பார்த்து இதுக்கு தீனி வச்சு ஜலம் வச்சு வைக்கல் வச்சு குளிப்பாட்டி, இப்போ வேலையாட்கள்ல கொஞ்சம் அதுக்கு மேலே சாணி இருந்தால் கூட திட்டுவான் வேலையால் கிராமத்தில். அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் இட்டு வெள்ளி செவ்வாயானா ஸ்நானம் பண்ணி எல்லாம் ஸ்நானம் பண்ணி வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருந்தவன் ஒரு நல்ல விலை வந்தது, வித்துட்டான். யாரோ ஒருத்தர் கேட்டான், இவனுக்கும் முடை இருந்தது, அந்த மாட்டை கண்ணோட கொடு, நீ கேட்குற விலைக்கு மேலே இன்னொரு 100 ரூபா தரேன் 1000 ரூபா தரேன்னு சொன்னான், வித்துட்டான். அந்த மாடு அவன் வாங்கிட்டு போகிறான். தெருமுனையில் ஒரு பாறையில் பாறாங்கல்ல கீழே இருந்தது, சுமதாங்கி கல்லுன்னு அங்கே கிராமங்களில் கிடக்கும், மயில் கல்லுன்னு கிடக்கும். ஏதோ ஒரு மயில் கல், ஒரு மயில் கூட போல, அந்த மயில் கல் அடிபட்டு கால் முறிஞ்சு விழுந்துருத்து அந்த மாடு. இவனுக்கும் கேட்குறான். அந்த ஜீவன் நிஜமா சொல்லணும், வருத்தப்படுவானா சந்தோஷப்படுவானா? 99.99 சந்தோஷம்தான் படுவான். நல்ல வேலை எங்கிட்ட இருக்கிறதே அடிபடாமல் இருந்தது அப்படின்னு. நான் தான் வித்துட்டேனே, பணம் வந்துடுதே, இனிமே என்னோட சம்பந்தம் இல்லையே, வாங்கினவன் தலையெழுத்து, இனிமே அவன் மாவுக்கிட்டு போட்டோம், டாக்டர்கிட்ட வச்சுன்னு போட்டோம். வித்ததுக்கு அப்புறம் அந்த பொருளை பற்றி அவ கவலைப்படுவாளா? இது போல தானே உலகம், இருக்கிற வரைக்கும் தானே சம்பந்தம். நித்தியஸ்யார்த்தஸ்ய சம்பந்தா. இவன் ஓடி போய் அந்த கொட்டில்ல அந்த மாட்டுக்கு என்ன மஞ்சபத்து போட போறானா என்ன? வித்தாச்சே, அவன் தான் கவலைப்பட போறான். இனிமே அவன் வாங்கி விட்டான் காசை கொடுத்து, இனிமே அந்த மாட்டுக்கு அவன் தான் எல்லாம் பண்ணானான். இவனும் அதை தான் சொல்லுவான், இனிமே வித்தாச்சு, அது உன்னோட மாடு அப்படின்னா. நித்தியஸ்யார்த்தஸ்ய சம்பந்தா ஹெனித்யோ திருஷ்யத்தே ருஷு யாவத்யஸ்ய ஹி சம்பந்தா மமத்துவம் தாவதேவஹி. நான் இந்த சரீரத்துல இருந்த வரைக்கும் இவ அப்பா அம்மான்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். நான் தான் விட்டாச்சே, இந்த சரீரத்தை விட்டு நான் நகர்ந்தாச்சு, அப்புறம் இவா எப்படி எனக்கு அப்பா அம்மா ஆவா? அந்த ஜீவன் கேட்கறது. நாரதரே நீங்க சொல்லுங்கோ, விஷயம் தெரிஞ்சவா எனக்கு சொல்லுங்கோ, எப்படி அபிமானம் இவா என்கிட்ட வைக்கலாம்? ஜீவன் கேட்கறது. நான் இழந்த பையன் கேட்பானோ, எங்கிட்டெல்லாம் எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு. அது மாதிரி இந்த ஜீவன் கேட்கறது, சும்மா நான் கேள்வி கேட்டுன்னு இருக்கக்கூடாது அப்படின்னு பாலோடும் வளர்ந்த குழந்தை. அது மாதிரி கேட்கறது. நீங்க என்ன இப்படி கேட்கிறேன்? இந்த சரீரத்தோட தானே அவளுக்கு சம்பந்தம், சரீரை விட்டு தான் நான் விலகி விட்டேனே, இன்னும் என்ன அவளுக்கு எனக்கு சம்பந்தம் சொல்லிட்டு இருக்கேன். ஏவம் யோனிகதோ ஜீவா சனித்யோ நிரஹங்கிருதா யாவத்யத்ரோபலப்யேவத்தே தாவத் ஸ்வஸ்துவம் ஹிதஸ்ய தத். நான் இன்னொன்னும் சொல்றேன், நீங்க எனக்கு தந்தைன்னு சொல்லுங்கோ. ஆனாலும் தந்தையோட சம்பந்தம் இருந்தாலும் ஜீவன் நாம் பிறப்பில்லாதவனாச்சே, சரீரம் தானே பிறக்கிறது. ஜீவன் நான் எப்படி சம்பந்தமுடையவனா ஆவேன்? இன்னாரோட புள்ளேன்னு நான் எப்படி அபிமானப்படுவேன்? நான் எனக்கு அந்த அபிமானங்கள்லாம் கிடையாது. ஜீவன் சொல்றது, சரீரத்துக்கு வேணா அபிமானம் இருக்கலாம், ஜீவனான எனக்கு உண்மையிலே இதுல நிரகங்கிருதா, எனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. எந்த உடல்ல எவ்வளவு காலம் இருக்கேனோ அவ்வளவு தூரம் தான் சம்பந்தம். அந்த ஜீவனோட உடம்போட சம்பந்தம், அபிமானம். போனதுக்கு அப்புறம் என்னத்துக்கு அந்த சம்பந்தம்? என்னோட குரு சொல்லுவார், போனதுக்கு அப்புறமும் போன ஜென்மா நினைவு மறந்து போறது நல்லது. ஏன்னால் இன்னொரு பிறவி வந்தது, 10 வருஷம் ஆச்சு, போன ஜென்மால இந்த தெருவில் இருந்தோம், நம்ம இந்த ஊர்ல இருந்தோம், இன்னார் மனைவின்னு அப்புறம் சம்பந்தம் வர ஆரம்பிச்சான்னா திருப்பியும் நான் தாண்டி உன் புருஷன் போன ஜென்மால உனக்கு இதுதான் என்னோட வீடுன்னு ஏற்கனவே இருக்கிற காலத்துல இருக்கிற விவகாரமே மண்டபிக்கிறது, தலை காயறது. போன ஜென்ம விவகாரத்தையும் எடுத்துட்டு ஆரம்பிச்சானால் பைத்தியம் தானே பிடிக்கும். ஜென்மாந்தரங்கத்திலேருந்து உள்ள சம்பந்தத்தை எல்லாமும் நினைவு வச்சுட்டு அடுத்த ஜென்மால விவகாரம் பண்ண ஆரம்பிச்சானால் பைத்தியம் தானே சொல்லுவா லோகத்திலையும். ஏஷ நித்யோவியா, நீங்க சொல்றது என்னால ஏத்துக்க முடியாததா இருக்கு. இந்த ஜீவன் சொல்றது, இந்த உடல்ல நான் எத்தனை காலம் இருந்தேனோ அத்தனை காலம் எனக்கு இந்த உடலோட அவளுக்கு சம்பந்தம், புத்திரனோ அவ அப்பானோ இருக்கட்டும், ஜீவனான எனக்கு எப்படி சம்பந்தம் வரும்? ஏன்னால் இந்த உடம்பு நான் இல்லையே. திருமங்கையாழ்வார் சொல்றார், ஊனிடை சுவர் வைத்து என்பு தூண் நாட்டி உரோமம் வைந்து 9 வாசல் தானுடை குரம்பை பிரியும் போது உந்தன் சரணமே சரணமென்றிருந்தேன் தேனுடை கமலத் திருவினுக்கரசே திரை கொல்மா நெடுங்கடல் கிடந்தாய் நான் உடைத்தவத்தால் திருவடியடைந்தேன் நைமிஷாரண்யத்துள் எந்தாய். எந்தாய் அப்படின்னா அப்பா, எந்தாய் அப்படின்னா என்னோட அப்பாவே அப்படிங்கிறார். எப்படி அப்பாவாவேன்னா, உனக்கு ஒரு அப்பா இருக்காளேன்னா அது இந்த சரீரத்துக்கு என்ன? இந்த ஆழ்வார் அடிக்கடி அப்பா அப்பா அம்பார்.
பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் தன் ஒப்பாரில்லா அப்பன் 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 ஊனிடை சுவர் வைத்து மாம்சங்களால ஒரு சுவர் வச்சு உள்ளுக்குள்ள எலும்பால ஒரு தூண்கள் பீம்லாம் எலும்பால செய்யப்பட்டு வீடு எப்படி கட்டுறாலோ ஊனிடை சுவர் வைத்து என்பு தூண் நாட்டி வீடு எப்படி கட்டுறாள் ஒரு பீம் போடுறாள் அப்புறம் சிமெண்டால அதை பூசுறாள் மண்ணாலேயோ களிமண்ணாலேயோ சிமெண்டாலேயோ பூசுறாள் மேலே ஒரு கூரையாவது வேயறான் ஏழை வெயில் மழை படாமல் இருக்கணும்னு அதுபோல ரோமங்கள்லாம் கூரைகளா இந்த தேகம் மாம்சங்கள்லாம் சிமெண்டா உள்ள இருக்கிற எலும்பெல்லாம் பீம்களா ஊனிடை சுவர் வைத்து என்பு தூண் நாட்டி உரோமம் வைந்து ஒரு வீடுன்னு சொன்னா 2 வாசல் மினிமம் இருக்கும் கிராமங்கள்ல கொள்ள வாசல்னு ஒன்று இருக்கும் பிளாட்டிலெல்லாம் இப்போ ஒரே வாசல் தான் கொள்ள வாசல்னு இருக்கும் இன்னும் சின்ன இடகழியும் ஒன்று இருக்கும் இந்த வீடு எப்பேற்பட்டதுன்னால் 9 வாசல் தானுடை 9 வாசல் இருக்கு நவத்வாரே புரே தேஹி நைவ குருவன் நகாரயன்னு 9 வாசல் இருக்கு ஒரு ஆச்சரியம் 9 ஓட்டை இருந்தும் இந்த பிராணன் காத்து தானே வெளியில போகாத தங்கின்னு இருக்கே ஓட்டை உள்ள குடத்துல எத்தனை அழி ஜலம் இருக்கும் ஒரு வஸ்துவை வச்சோம் ஓட்டை உள்ளதுல என்ன எத்தனை அழி இருக்கும் ஆனா 9 ஓட்டை இருந்தும் இந்த பிராணன் தங்கின்னு இருக்கு பிராணவாயுன்னு ஒண்ணு உள்ளே இருக்கு மூச்சு விடுறதுங்கிறது ஒரு சுவாசவாயு உள்ள ஒரு பிராணவாயு இருக்கு அந்த பிராணவாயு 9 ஓட்டை இருந்தும் ஹிருதயாகாசத்துல இருந்துட்டே இருக்கு அந்த பிராணவாயு ஒரு ஆச்சரியம் உரோமம் வேந்தி 9 வாசல் தானுடை குரம்பை இந்த தேகம்ங்கிறது என்ன வெறும் அடிச்சு அழுக்கு தானே இது என்னோட குரு அடிக்கடி சொல்லுவா டாய்லெட்னு ஒன்று தனியா இருக்காடா நம்ம ஆக்குறது தானே அதை கக்கூசும் தனியா ஒண்ணு இருக்கா ஒண்ணும் இல்லையே இந்த உடம்பு தானே இத்தனை அழுக்கையும் வெளிப்படுத்திகிட்டே இருக்கு கண்ணிலேருந்து அழுக்கு காதுலேருந்து அழுக்கு மூக்க நோண்டிகிட்டே இருக்கா பார்த்தா பிடிக்கல காதை நோண்டினா பிடிக்கல ஆனாலும் எல்லாருக்கும் அதே உடம்பு தான் எனக்கு இது இல்லைங்கிறா உங்க உடம்பு என்ன தங்கத்தால ஆக்கியிருக்கா வெள்ளியால ஆக்கியிருக்கா மரகதத்தால ஆக்கியிருக்கா எல்லாம் அந்த அழுக்கால தானே ஆக்கியிருக்கு கொஞ்சம் தெரியாத பவுடர் போட்டு சென்ட் போட்டு ஒரு பாலிஷ் போட்டு கோல்டு ஃபேஷியல் எல்லாம் போட்டு வச்சிருக்கு ஃபேஷியல்லாம் பண்ணி உள்ள இருக்கிறது என்னமோ சாக்கடை தானே ஓடின்னு இருக்கு தேகேஸ்தி மாம்ச ருதிரே அபிமதிம் தெஜத்தோ பாகவதம் சொல்றது விண்மூத்திர கூப்ப இது வெறும் சாக்கடைன்னா இது இந்த உடம்புங்கிறது சொன்னார் வெறுப்பா இருக்கே தவிர உண்மை அதுதானே ஊனிடை சுவர் வைத்து என்பு தூண் நாட்டி ஒரு ஓமம் வைந்து 9 வாசல் தானுடை குரம்பை பிரியும் போது இந்த வீட்டை விட்டு ஒரு நாள் பிரியான் 10-20 வருஷம் இருந்த வீட்டை விட்டு பிரியறதே கஷ்டம் வாடகைக்கு இருந்தாலே நான் இங்கே இருக்கேனேன்னு கெஞ்சுவா நான் தான் ஒழுங்கா வாடகை தரேனே என்ன ஏன் போக சொல்றேன் 1ஆம் தேதிக்கு 31ஆம் தேதியே வேணாலும் அடுத்த மாசம் தந்துடுறேன் போக சொல்லாதீங்க அப்படின்பா கொஞ்ச நாள் இருந்துட்டாலே அந்த வீட்டில் ஒரு அபிமானம் வரதானால் வாடகையே கொடுக்காது 80 வருஷம் 90 வருஷம் 9 வாசகட்டின்னு ஒரு வீடு இருந்துட்டு இருக்கிற காலத்துல ஒரு நாள் போய்தான் ஆகணும் இந்த வீட்டை விட்டுட்டு குரம்பை பிரியும் போது ஒரு நாள் இது கீழே விழுந்துடும் உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஆயிடும் அப்போ இந்த ஜீவன் நான் எங்க போவேன் இந்த தேகம் உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஆயிடுத்தானா அதுவும் எப்படி போஷிச்ச தேகம் ஏகாதசியில கூட எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு வெங்காய சாம்பார் சாப்பிட்டு அமாவாசை ஸ்ராத்தாதிகளில் கூட என்னால் பட்டினி கிடக்க முடியாது நான் ஒரு காஃபி சாப்பிட்டுடுறேன் ஒரு கஞ்சி சாப்பிட்டுடுறேன் ஒரு 4 இட்லி சாப்பிட்டுடுறேன் சுகர் மாத்திரை போட்டுக்கணும்னா டயபெட்டிஸ் எனக்கு அப்புறம் சாத்தங்கள்லாம் பண்ணுறேன் நல்லபடியாக நான் ஒரு 4 இட்லியாவது சாப்பிட்லைன்னா எனக்கு முடியாது அப்படின்னு எல்லாம் உடம்போட ஒரு ஆசை தானே உடம்பை பார்த்துக்கணும் உடம்பு ஒருத்தருக்கு பார்த்துட்டா கூட சார் உடம்பை பார்த்துக்கோங்கோ அப்படிங்கிற லேடிஸ் பார்த்துட்டா கூட உடம்பை பார்த்துக்கோங்கோ ஒருத்தருக்கு அப்படிங்கிறா புருஷாலும் சொல்கிறா எவ்வளோ நாள் பார்த்துக்க முடியும் இந்த உடம்பை ஒரு நாள் உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு விழப்போர் அப்போ எனக்கு யார் இருப்பா எனக்கு துணைக்கு யாரு நான் நம்பின உடம்பே இல்லைன்னு ஆயிடுத்தானா அப்போ எனக்கு யாரு துணைங்கிறார் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் சொல்றார் நைமிஷாரண்யத்துல போய் ஊனிடை சுவர் வைத்து என்பு தூண் நாட்டி உரோமம் வேந்து 9 வாசல் தானுடை குரம்பை பிரியும் போது உந்தன் சரணமே சரணமென்றிருந்தேன் இப்பவே சொல்லிவிடுறேன் உன் சரணமே சரணம்னு இருந்தேன் தேனுடை கமல திருவினுக்கரசே அழகான தேன் ஒழுகிற பத்மத்தில் இருக்கிற எங்க பத்மாவோட கணவனே
ரங்கநாயகியோட பர்த்தா உன்னை நம்பி இருக்கேன். திரை கொல்மா நெடுங்கலல் கிடந்தாய் நான் உடைத்தவத்தால் திருவடி அடைந்தேன் நைமிஷாரண்யத்துள் எந்தாய். உன்னையே இப்பவே சரணம் அடைஞ்சு விடுறேன். ஆர்த்த பிரபத்தி சரணாகதி பண்ற. ஒரு நாள் இந்த தேகம் உனக்கு எனக்கும் இல்லைன்னு ஆயிட போறது. அப்ப என்ன நீ தான் காப்பாத்தணும். இப்பவே உன்னை சரணம் அடைஞ்சுட்டேன். ஆதலால் உன் சரணமே சரணம் அடைந்தேன். சரணடைந்தேன். உன் சரணமே சரணம் அப்படின்னு அடைஞ்சு விட்டேன். இதுதான் பிரபத்தின்னு சொல்றா வைஷ்ணவ சம்பிரதாயத்துல. இதுதான் சரணாகதின்னு சொல்றா. உண்மை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வெளிப்பட்டுடும். அதை முன்னாடியே தெரிஞ்சுட்டு பகவான் தான் கத்தின்னு ஆயிடுறது. சரணமே சரணடைந்தேன். சரணமே சரணம். நாராயண சரணவும் சரணம் பிரபத்தியே. ஸ்ரீமதே நாராயணாய நமஹா. அவன் காலை பிடிச்சுக்கணும். அவன் தான் கதி. ஏவம் யோனிகதோ ஜீவஹா சனித்யோ நிரஹங்கிருதா. இந்த ஜீவனுக்கு தந்தை தாய் எல்லாம் கிடையாது. இந்த தேகத்துக்கு தான் உண்டு. இவரோட புத்திரன் நீங்க சொன்னாலும் எனக்கு அபிமானம் ஏற்படலையே. எந்த உடல்ல எத்தனை காலம் இருக்கணுமோ இருந்து நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். அதுவும் போயிட்டேன்னதுக்கு அப்புறம் அந்த அபிமானம் என்னத்துக்கு? யாவத்யத்ரோபலப்யேவ தாவத் ஸ்வஸ்துவம் ஹிதஸ்ய தத். உயிரோட இருக்கிற வரைக்கும் வேணா சொல்லுங்க, மாத்ருதேவோவா பித்ருதேவோவா கேட்டுன்னு இருக்கேன். போயிட்டேனே நான் தான் அந்த தேகத்தை விட்டுட்டோம். இந்த தேகத்தை கொடுத்தவாள்னா தேகம் இருக்கிற வரையும் தான் மரியாதை. ஆனா போயிட்டேனே அப்புறம் என்ன பண்றது? அதுக்கப்புறமும் சம்பந்தப்படுத்தாதீங்க. ஏன்னா ஏஷ நித்யோ அவ்யயா சூக்ஷ்மஹ ஏஷ சர்வாஸ்ரயஸ்வதிருக்கு. ஆத்மாவோட லட்சணத்தை சொல்றது அந்த ஜீவன். இந்த ஜீவன் எப்படி இருக்கான்னால் அவ்யயா மாறுபாடு இல்லாதவனாக இருக்கான். தேகத்துக்கு தான் கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திகின்னு. மாறுபாடுங்கிறது தேகத்துக்கு தான், ஜீவனுக்கு கிடையாது. நித்யஹா வந்தானோ இருந்தானோ போயிட்டான்னு சொல்றதோ தேகத்தை தான். ஜீவனோ நித்தியமாக இருக்கான். சூக்ஷ்மஹா ஏஷ நித்யஹா அவ்யயா சூக்ஷ்மஹா ரொம்ப நுட்பமாக இருக்கான். இந்த உடம்புக்கு சர்வதா வேறானவனாக இருக்கான். இந்த உடம்பு நான் இல்லை அப்படிங்கிறத அவன் தாமரை இலையில எண்ணெயில ஜலத்துல இருக்கிற எண்ணெய் போல இருக்கான். படாத இருக்கான். தாமரை இலை ஜலம் போல இருக்கான். சூக்ஷ்மஹா ஏஷ சர்வாஸ்ரயஸ்வதிருக்கு. ஆனா எல்லா சரீரத்துக்கும் ஆதாரமா இவன் தான் இருக்கான். பிறந்தது, பிறக்கிறது, பிறக்க போறது இவன் இருந்தாதான் அந்த சரீரமே இருக்கு. இருக்கான் அப்படிங்கிற சொல்லாய். இருக்கான்னு தர சொல்றதே இந்த ஜீவன் உள்ள இருந்தாதான். இல்லைன்னால் இட்ட பேரை எடுத்து புது பேரிடுவாரே அப்படின்னார் பட்டினத்தான். 80 வருஷம் 90 வருஷம் ஐயர்வாள் ஐயங்கார்வாள் உடையார்வாள் பிள்ளைவாள் என்னென்ன சொல்றாளோ எல்லாத்தையும் சார் அப்பா அம்மா அண்ணா எல்லாம் போயிட்டு கடைசியில அதை எடுத்தாச்சா அப்படின்னு கேட்பா. அது இன்னும் எத்தனை நேரத்துல எடுப்பா அப்படின்பா. அவர்ங்கிற பேர் கூட போயிடும். இட்ட பேரை எடுத்து புது பேர் இடுவாளேன்னா இட்ட பேர் போயிடும். அப்பா அம்மா வச்ச பேர் போயிடும். ஊர்ல கூப்பிட்டதெல்லாம் போயிடும். கலெக்டர் அப்புறம் கலெக்டர் கிளம்பிட்டாரான்னு கேட்பாளா? டாக்டர் கிளம்பிட்டாரான்னு கேட்பாளா? வக்கீல் கிளம்பிட்டாரான்னு கேட்பாளா? அதை எடுத்தாச்சா அப்படின்னு தான் கேட்போம். ஒரு க்ஷணத்துல பேர் மாறி போயிடும். ஜீவனோட சம்பந்தம் இல்லை ஆயிடுத்து இந்த தேகத்துக்குன்னா. ஸ்வதிருக்கு சொப்பிரகாசமா இருக்கான் இவன். பிரபு சுதந்திரமானவனா இருக்கான். இவனை யாரும் கட்டி வைக்க முடியாது இந்த ஜீவனை. ஆத்ம மாயா குணைஹி ஆத்மானம் விஸ்வம் சிருஜதே. தன் மாயாசக்தியினால திரிகுணாத்மிகையான மாயினாலே தானே படைச்சுக்கிறான். இந்த உலகத்தையும் படைக்கிறான். உலகம் இருக்கா? இருக்கு. நீங்க இருக்கிறது தெரியறதா? நான் இருக்கிறது தெரியறதா? எப்போ தெரியறது? விழிச்சுட்டு இருந்தா தானே தெரியறது. தூங்குறதே தெரியறதா? தூங்குறதே டாக்டருக்கு டாக்டர்னு தெரியுமா? நான் கலெக்டர்னு தெரியுமா? நான் வக்கீல், நான் சிஏ எஃப்சிஏ எல்லாம் தெரியுமா தூங்குறவாளுக்கு? எல்லாத்துக்கும் மேல ஒரு ரகசியம் சொல்றேன். நான் ஆண் பெண்ணுன்னு தெரியுமா தூங்குறது? நான் ஆண் அப்படின்னும் நான் பெண்ணுன்னும் வெளியில உள்ள உபாதிகள் தானே இதெல்லாம். தூங்குற ஜீவனுக்கு நான் ஆணா பெண்ணான்னு தெரியுமா? நான் கணவனா மனைவியா பொண்ணா தெரியுமா? ஒன்றும் தெரியாது. ஜீவன் சுதந்திரமானவன். தானே கல்பிச்சுட்டு இருக்கான். கண்ணை திறந்த உடனே இன்னார் பர்த்தா, இன்னார் மனைவி, இன்ன குழந்தைகள், இது என் வீடு, என்னோட உத்தியோகம், என்னோட. கண்ணை திறந்தாதானே உலகம். கண்ணை மூடினா அதனாலதான் ஞானிகள்லாம் கண்ணை மூடி விடுறான். ஏன்னா திறந்தாதானே பொய்யான இந்த உலகம். சொப்பனே அனர்த்தாகமோ யதா அப்படிங்கிறது பாகவதம். சொப்பனத்துல காணாத அனர்த்தங்கள்லாம் காண்றான். கையை வெட்டிவிட்டான், தலையை வெட்டிவிட்டான். இது சொப்பனம் கண்டாதானே அழுதுன்னு இருக்கான். சொப்பனத்துல ஒருத்தன் அழறான்.
அவனை எழுப்பி விட்டுட்டோமானா அந்த துக்கம் அதோடு போயிடுது. எழுப்பி விட்டதுக்கு அப்புறம் நான் இருக்கேனே, கையெல்லாம் இருக்கு, தலையெல்லாம் இருக்கு, தொட்டு பார்த்துக்கிறான். ஆனா அவன் சரியா எழுந்துக்கணும். அரை தூக்கத்திலேயே இருந்தானா அழுதுண்டே இருப்பான். அரை தூக்கத்திலேயே இருக்கக்கூடாது. எழுப்பினவன நன்னா உழுக்கி எழுப்பி விட்டுடணும். விழிக்க வச்சாதான் சொப்னத்துல கண்டது பொய் அப்படின்னு தெரியும். அதுபோல ஞானிகள் எப்படி இருக்கான்னா விழிச்சிண்டவர்களாக இருக்கா, அஞ்ஞானிகள் தூங்குறவர்களாக இருக்கா. யானிஷா சர்வபூதானாம் எஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி எஸ்யாம் ஜாகிரதி பூதானி சானிஷா பஷ்யதோ முனேஹே அப்படின்னார் கீதாச்சாரியர். ஞானிகளுக்கு எது பகலோ அது அஞ்ஞானிகளுக்கு இருட்டா இருக்கு, அஞ்ஞானிகளுக்கு எது பகலோ அது ஞானிகளுக்கு இருட்டா இருக்குன்னா. என்ன அமெரிக்கா இந்தியாவா, இங்க பகல் அங்க ராத்திரி, அங்க பகல் இங்க ராத்திரின்னு சொல்றதுக்கு அப்படி சொல்றாரா கீதாச்சாரியன்னால? எதெல்லாம் சத்தியம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் ஞானிகளுக்கு பொய்யா இருக்கு, இதெல்லாம் அனித்தியம் தானேங்கிறா. நீ எதெல்லாம் உண்மை அறியாம இருக்கியோ அதெல்லாம் அவ தெரிஞ்சுன்னு இருக்கா. உனக்கு தெரியாதது எதுவோ, நீ எந்த இருள்ல அஜ்ஞான இருள்ல இருக்கியோ அவளுக்கு அது விடிஞ்சுடுத்து. நீ இருக்கிற லோக விவகாரம்ங்கிறது அவளுக்கு இருண்டு இருக்கு. உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் பயப்படுவானோ? ஒரு குழந்தை இது மாதிரி சிங்கம் மரத்துல பண்ணி வச்சிருக்கு. ஒரு தச்சன் பண்ணிவிட்டு இன்னொரு தன்னோட ஃப்ரெண்டு தச்சனை கூப்பிட்டா வந்து பாரு எப்படி பண்ணியிருக்கேன்னு. அவனோட 2 வயசு பையனை அழிச்சுன்னு வந்தான். அவன் அப்பா சிங்கம் அப்படிங்கிறது வாசல்லேருந்து பயப்படுறது, கிட்ட வான்னா வரமாட்டேங்கிறது. அது நிஜமான சிங்கமா இருக்கே பாரு, காலெல்லாம் பாரு, வாயெல்லாம் திறந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது 1.5-2 வயசு குழந்தை. ஒன்றும் இல்லடான்னு அந்த அப்பா கொஞ்சம் கொஞ்சமா சமாதானப்படுத்தி, இங்க வாயேன் தொட்டு பாறேன், நீ வாய்க்குள்ள கையை வச்சு பாறேன், இது மறந்தாண்டா, இது சிங்கம் இல்லடா அப்படின்னு முள்ள அப்பா கொண்டு வந்து தொட்டு பழக்கினாரானால் ஆச்சாரியன் சொன்னானா ஆமா மறந்தான் அப்படின்னு. அப்புறம் என்ன பண்றது, அந்த குழந்தை வாய்க்குள்ள கையை அதுவே விடுறது, அப்புறம் அதுவே காதை பிடிச்சு திருகிறது. முன்னாடி அங்கேருந்து பயந்துட்டே இருந்தது. இப்ப அப்பா ஒருத்தர் வந்து சொல்லி இந்த வாறு தொட்டுன்னு அனுபவத்தை காமிச்சதுக்கு அப்புறம் ஆச்சாரியன் வந்து சொல்லி தீட்சை கொடுத்து ஞானத்தை கொடுத்து மந்திரோபதேசம் பண்ணி, நீ நினைக்கிறது உண்மை இல்லை, உண்மை வேற அப்படிங்கிறத அவ எடுத்து புரிய வச்சதுக்கு அப்புறம் ஆச்சாரியோபாசனத்தினால வினா மகத்பாத ரஜோபிஷேகம் அப்படின்னா ரகுகணம். ஆச்சாரியோபாசனத்தினால அறிய வேண்டியது இந்த பகல் ராத்திரியோட வித்தியாசம். இந்த உண்மை எது பொய் எதுங்கிறது ஆச்சாரியனால தான் தெரிஞ்சு. எவ்வளவு சாஸ்திரம் படிச்சாலும் தெரியாது, எவ்வளவு சாஸ்திரம் படிச்சாலும் எவ்வளவு கேட்டாலும் அது புரியாது. ஆச்சாரிய அனுகிரகத்தினாலதான் புரியும். ஜீவனோ பிரபுவாக இருக்கான், தன் மாயாசக்தி கண்ணை திறந்ததுக்கு அப்புறம் தானே உலகம் இருக்கு. மறிக்க வேண்டாம். இந்த உலகம் பொய்ங்கிறதுக்கு தூங்குறதே ஒரு பிரமாணம். சுஷுப்தியில இருக்கானா, இருக்கான். உலகம் இருக்கா, அவனை பொறுத்த மட்டும் இல்லையே, அப்ப இந்த உலகம் பொய் தானே அப்படின்னால் உபனிஷத்துல. நீ தான் பார்க்கிற உலகத்தை, அவனை கேளு, இந்த உலகம் இருக்கான்னு கேளு. அண்ணா ஆழ்ந்து தூங்குறவனே, கட்டிலோட தூக்கி நடு ரோட்ல கொண்டு போட்டாலும் அவனுக்கு தெரியாது ஆழ்ந்து தூங்கின்னு இருக்கிறவனே. எழுந்துட்டதுக்கு அப்புறம் வேணா ரோட்டுக்கு வந்துட்டேன்னு தெரியுமே தவிர தூங்கின்னு இருக்கிறவனுக்கு தெரியாதே. நஹ்யஸ்யாஸ்தி பிரியः கஷ்சித் நாப்ரியஸ்வப்பரோபி வா ஏகः சர்வதியாம் திருஷ்டா கர்த்ருணான் குணதோஷயோஹோ. ஒன்னே ஒன்று சொல்றேன், பிரம்மன்னே இந்த ஜீவனுக்கு பிரியப்பட்டவாள்னு யாருமே கிடையாது அப்படிங்கிறது அந்த ஜீவன். இந்த ஜீவன் சொல்றது அஸ்ய கஷ்சித் அதிப்பிரியா நஹி நஹ்யஸ்யாஸ்தி பிரியः கஷ்சித். இது ஒரு ரகசியம். எனக்கு உயிருக்கும் மேலே நீ இல்லாம ஒரு நிமிஷம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். எல்லாம் சினிமால வர டைலாக்கு தான். எல்லாமே சினிமா நாடகங்கள் எல்லாம் பேசுறா இல்லையா வச்சனங்கள், பிரியாதிசயத்தினால வருது. நான் யாரையும் தப்பா சொல்லல, சாஸ்திரத்தை சொல்லணுங்கிறதே நான் உண்மையை சொல்லித்தான் ஆக்கிறேன். நான் கேட்குறேன், எந்த மாமாவோ மாமியோ 2 பல்லாக்கா கட்டு சேர்ந்து போறோம் அப்படின்னு எத்தனை பேர் சொல்றா? இன்னைக்கு எத்தனை பேர் சொல்லியிருக்கா? இது மாதிரி பேசிட்டு இருந்தவாள்லாம் ஒரு யாத்திரைக்கு 2 யாத்திரையா புறப்படட்டும் கட்டு அப்படின்னு சொல்றாளா? என்ன சொல்றாளா? சொல்ல மாட்டா. அழுதுண்டே அப்பா காதுல தான் கெடுக்குன்னு இருந்தது, இடுப்புல அரங்கா இருந்ததுன்னா அழுதுண்டே கேட்டுவான் பையன். அப்பா பொண்டதா செய்யும்பா, அவர் ஞாபகார்த்தமா வச்சுக்கிறேனேம்பா, கடுக்கனே உள்ள கழட்டுவான். திருக விழுந்துடுதுன்னா தேடுவான் கீழே. அந்த அழுதுண்டே கண்ணை தொடச்சுன்னு தேடுவான் திருக காணுமேன்னு. எந்த அப்பாவையாவது கடுக்கனோட விட்டான் பையன்னு சொல்லுங்க. கழுத்துல ஒரு தங்க கட்டி போட்டு ருத்ராட்சம் போட்டுருந்தார், அப்பா வாழ்நாளைக்கு போட்டுருந்தது, போட்டோம் அதோடையே. அது ஒரு வஸ்து தானே, போட்டோம்னு இந்த பையனா விடுறானா என்ன?
விடுவானா? அப்பா போண்டது எனக்கு ஞாபகமாக வேணும், அப்பா பிரசாதம் எனக்கு அப்படின்னு இருக்கிறதையே முடிஞ்சா பிடிங்கன்னு விடுவான், குடு ருத்ராட்சத்தைன்னு. இல்லை போனதுக்கு அப்புறமாவது அப்பா ஞாபகம்னு வாங்கின்னு விடுவான். நஹ்யஸ்யாஸ்தி பிரிய கஷ்டிது நாப்பிரிய ஸ்வப்பரோபிவான். ஒத்தனும் ஜீவனுக்கு பிரியம் கிடையாது. அப்பிரியா, இவனுக்கு பிரியமில்லாதவனும் ஒன்றும் கிடையாது. பரஹா அபிவான், என்னை சேர்ந்தவனும் கிடையாது, பிரத்தியாரனும் கிடையாது. ஹிதம் செய்கிறவாள் அஹிதம் செய்கிறவாள் கிடையாது. ஆனால் எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்கான் ஜீவன். இந்த சரீரத்தில் இருந்துட்டு ஒரு மகாராஜா எப்படி உபரிகையில் உட்காந்துட்டு வீதியை பார்த்துட்டு இருக்காரோ, ராஜ்யத்தை பார்த்துட்டு இருக்காரோ, அதுபோல இந்த ஜீவனாகிற மகாராஜா எல்லாத்தையும் காண்றான். கண்ணால காண்றான், காதால கேட்டு தெரிஞ்சுக்கிறான். நஹ்யஸ்தியாஸ்தி பிரிய கஷ்டித் நாப்பிரியா ஸ்வப்பரோபி வா ஏகா சர்வதியாம் திரஷ்டா கர்த்ருணாம் குணதோஷயோஹோ. சாட்சியாக, புத்திக்கும் சாட்சியாக இருக்கான். அதனாலதான் புத்திர் புத்திமதாமஸ்மி அப்படின்னார் கீதாச்சாரியர். புத்திக்கும் புத்தியா நான் இருக்கேன்டா அர்ஜுனா. புத்திர் புத்திமதாம் சாகம் தேஜஸ் தேஜஸ்வினாமகம் பலம் பலவதாம் சாகம் காமராக விவர்ஜி. புத்திக்கும் புத்தியா இருக்கேன். நாதத்தாத்மாஹி குணம் ந தோஷம் ந கிரியாபலம் உதாசீனவதாசீனஹா பராவர திருகீஸ்வரஹா. ஜீவன் சுகத்தை எதையுமே அவன் லட்சியம் பண்றதில்லை. தேகம்தான் தோசை நன்னா இருந்து முருவலா போட்டா சரீரம் தான் சந்தோஷப்படுறது. நல்ல முருவலா தோசை கிடைச்சதுன்னு சரீரம் சந்தோஷப்படுறது. ஒரு சட்னிக்கு 2 சட்னியா இருந்தா சரீரம் நாக்கு தான் சந்தோஷப்படுறது, கண்ணு பார்த்து சந்தோஷப்படுறது. ஜீவன் எந்த சுகத்தையும் தானே நேர எடுத்து அனுபவிக்கிறது இல்லை, துக்கத்தையும் அதுபோல அவன் எடுத்துக்கிறது இல்லை. ராஜ்ய லாபங்கள் லாபமா அவன் நினைக்கிறது இல்லை. எல்லாத்துக்கும் காரியத்துக்கு சாட்சியா இருக்கான், அவன் போக்தாவா இல்லை. அதனாலதான் உபனிஷத்து சொல்றது, துவா சுபர்ணா சயுஜோ சகாயோ சமான விரக்ஷம் பரிஷஸ்வஜாதே. ஒரு கலையில, ஒரு விரக்ஷத்துல ஒரு கலையில 2 கருடன் உட்கார்ந்துட்டு இருக்கான். சுபர்ணாவோ அப்படிங்கிறது, சுபர்ணன்னா கருடன், தங்க பர்ணம் உடையவன். கருடனை சொல்றது துவா சுபர்ணோ சயுஜோ, ஒரே வயசு உடையவா, சகாயோ 2 பேரும் ஸ்நேகிதா, சமான விரக்ஷம் ஒரே விரக்ஷத்துல ஒரே கிளையில இருக்கா. அது யாருன்னால் ஒண்ணு ஜீவாத்மா, ஒண்ணு பரமாத்மா. ஜீவன் என்ன பண்றது, இந்த சரீரத்தோட சேர்ந்துட்டு காதத்தே பிப்பலான்னு இந்த அல்பமான விஷயங்களை அனுபவிச்சுட்டு இருக்கு. பரமாத்மா என்ன பண்றதுன்னால் அதை சாட்சியா பார்த்துட்டு இருக்கு. அந்த மரத்துல இருக்கிற பழத்தை அது சாப்பிட்றது இல்லை, ஏன்னா இது விஷப்பழம்னு தெரியும். அனஷ்ணன்யா அபிஜாகஷீதி. இன்னொரு ஜீவன் அதை, இன்னொரு உள்ள இருக்கிற பட்சி இருக்கே, அது எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கான், எதையும் அது தொடறது இல்லையா. அந்த பரமாத்மா தான் நான் அப்படின்னு தெரிஞ்சுனுட்டோமானா இந்த ஜீவ தோஷங்கள்லாம் விளைக்கும். அப்புறம் பரமாத்மாவோட அத்தர பிரம்ம சமஷ்ணுதே இகைவ அமிர்தமஷ்ணுதே அப்படின்னு சாப்பிடாமலே அது புஷ்டியா இருக்கான் அந்த இன்னொரு பட்சி. இது சாப்பிட்டு களைச்சு போறதுதான். விஷயங்களை அனுபவிச்சு இது களைச்சு போறது, ஓஞ்சு போறது. அந்த சாப்பிடாத பட்சி புஷ்டியா இருக்கு. அனஷ்ணன்யா அபிஜாகசீதி அப்படிங்கிறது உபனிஷத். நாதத்தாத்மாஹி குணம் நதோஷம் நக்ரியாபலம் உதாசீனவதாஸ். இந்த சப்தங்கள்லாம் காதல விழறதுக்கே, இது புரியறதோ புரியலையோ, ஆச்சாரியால் போய் பாஷ்யத்துல ஒரு இடத்துல சொல்றார், ஆத்மாங்கிற சொல்லு காதல விழறதுக்கே 1 கோடி ஜென்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும்டா அப்படிங்கிற. ஆத்மாங்கிற சொல்லு, ஆத்மானா என்னன்னு விசாரிக்கிறது அப்புறம் இருக்கட்டும், ஆத்மாங்கிற சொல்லு. இப்ப மாட்டை உட்காத்தி வச்சு நாள் முழுக்க பெரிய காது தான் மாட்டுக்கு. ஆத்மா ஆத்மா ஆத்மான்னு சொன்னா புரியுமா அதுக்கு? எனக்கு புரியறதோனோ, சரீரம் நான் இல்லை ஆத்மாதான் நான் கேட்கிற நாளைக்கு ஒரு சின்ன ஒரு ஞானம் சுடர் தெரியறதா இல்லையா? அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பழையபடி ஆயிட போறோம். காஃபி இட்லின்னு உள்ள போனதுக்கு அப்புறம் அது வேற மாதிரி போயிட போறது, தேகத்தோட கலந்து விடுவான். ஆனா கேட்கிற நாளைக்கு புரியறது, என்னமோ இருக்கு, அது உண்மைங்கிறது புரியறது. தேகம் நான் இல்லை, போயிட்டே இருக்கே, பார்த்துட்டே இருக்கமே. கதாசூனு அகதாசூஷ்டே நானு சோச்சந்தி பண்டிதாஹா அப்படின்னு கீதையில பகவானும் சொல்றா. போனவாள் இருக்கிறவாள் அதை கண்டு யாரும் அழமாட்டாள் அப்படின்னு சொல்றா. தெரியறது ஆத்மாங்கிற சப்தம், இதுக்கே ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாள் ஆச்சாரியா. நாதத்தாத்மா ஹி குணம் நதோஷம் நக்ரியாபலம் உதாசீனவதாசீனா பராவர திருகீஸ்வரஹா. ஆனா இவன் ஒரு நாளும் தேகத்துக்கு அதீனமானவன் இல்லை, சம்பந்தம் இல்லாதவன். இந்த ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுதான் அந்த ஜீவன். நீங்க என்ன போட்டு கட்டி போடணும்னு நினைக்காதீங்கோ. எந்த ஜென்மாலை அப்பா அம்மான்னு முதல்ல சொல்லுங்க, அப்புறம் நான் சம்பந்தப்படுறேன். நான் ஜீவன், சம்பந்தம் இல்லாதவன் நான். இந்த தேகமோ விட்டாச்சு, வித்த மாடு நான்.
அப்புறம் நான் என்னோடது வித்த மாட்ட சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது மாதிரி இவா உரிமை கொண்டாடுறது அந்நியாயம் நுற்றுப்படுத்த இந்த ஜீவன். இத்யுதீர்யகதோ ஜீவஹ ஞாதயஸ்தஸ்ய தே ததா விஸ்மிதா மூச்சுஹு சோகம் சித்வாத்ம ஸ்நேக சிங்கலாம். ரக்கம் முளைச்சுடுத்தோ பறந்துடுத்தோ அப்படின்னு கிராமங்கள்ல சொல்லுவாளணும். ரக்கம் முளைச்சா பக்ஷி பறந்துடுத்தோ. அது பறக்கிறதுக்கு முன்னாடியே இது விவேகமாயிடுதுன்னா பொழைச்சிது. சில பட்சிகள்லாம் என்ன பண்ணுமா, கூட்டுல கொஞ்சம் ரக்கம் முளைச்சதுமே கூட்டிலேருந்து தள்ளி விட்டுடுங்கிறா. சில பட்சிகள்லாம் அதுக்கு ரக்கம் முளைச்சுடுத்துனால அப்புறம் கூட்டுல இருக்க விடாதான், அதுவே பிடிச்சி கீழே தள்ளி விட்டுடுமா. இறங்குறதையே தன்னைத்தானே காப்பாத்திக்க அது பழகின்னு விடுமா. மேல மலையில இருக்கிற கூட்டுலேருந்து தள்ளுமா, பெரிய பனைமரத்துலேருந்து தள்ளுமா, கீழே போகணும். அபிமானம் இல்லை அந்த பட்சிக்கு இருக்கிற அறிவு நமக்கு வேண்டாம். நான் எத்தனை வயசானாலும் குட்டிச்சவருக்கு வயசானா போல எத்தனை வயசானாலும் பிடிச்சி இழுத்து வச்சுட்டு நான் தானே பார்த்துக்கணும், நான் இல்லைன்னா இது என்ன, யார் இல்லைன்னாலும் யாருக்கு என்ன ஆகிடும். அப்படிதான் அப்பா சொல்லிட்டு இருந்தார், தாத்தா சொல்லியிருந்தார். நம்மெல்லாம் ஜீவிக்க இல்லையா, நான் போனா ஒரு நாள் தெரியும் அப்படின்பா. நம்மெல்லாம் ஜீவிக்க இல்லையா என்ன, சந்தியில் என்ன பேர் எல்லாரும் அப்படின்னு கத்துவார் அப்பா, தாத்தா கத்துவார். யார் சந்திக்கு போனா அவாவா ஜாக்கிரதையா தானே இருக்கா. அவாவா ரட்சிச்சுக்கிறதுக்கு மேல இன்னொருத்தர் ரட்சிச்சிட முடியுமா என்ன, ரட்சிக்க முடியாது. இத்யுதீர்யகதோ, அந்த ஒரு விவேகம் வேண்டாமா? வயசான அப்புறமாவது வர வேண்டாமா? ஒரு வயசு குழந்தை வேணா தள்ள வேண்டாம். ஒரு படிப்பு ஓரளவுக்கு ஆயிடுது, உத்தியோகமும் வந்தாச்சு அப்படின்னா அப்புறம் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இது என்னோட ஃபேமிலின்னு அவன் சொல்ற வரைக்கும் அறிவில்லாத இப்படி இருந்தோமானால் அப்புறம் எவ்வளவு படிச்சு எவ்வளவு கதை கேட்டு சத்சங்கங்கள் ஈடுபட்டு இதனால நமக்கு என்ன, இதெல்லாம் எவ்வளவு தூரம் நமக்கு இறங்கித்து உள்ள காதோட காது போயிடுது. சினிமா பாட்டு மாதிரி லோக விஷயம் மாதிரி காதோட காதா போயிடுது. அது போகலாமா? பாகவதம் அப்படி போகக்கூடாது. நான் சொல்லுவேன், 2 காதாலையும் கேட்டு உள்ளுக்குள்ளே இறக்கிக்கணும். ஒரு காதால கதை கேட்கக்கூடாது. ஒரு காதால கேட்டோம்னா இந்த பக்கம் ஓப்பனா இருக்கு, இப்படியே போயிடும் வெளியில. அதனால 2 காதாலையும் கொடுத்து கதை பாகவதத்தை கேட்டாதான் 2 காதாலையும் உள்ள போறதே, வெளியில போறதுக்கு வழி இல்லை, அதுக்கு நேரம் உள்ளதான் இறங்கும். அதுபோல 2 காதாலையும் கேட்கணும். சுஷ்ரூஷுபிஹி தக்ஷணாத்து அப்படின்னார் பாகவதத்துல வியாசாச்சாரியா. ஸ்ரோதும் இச்சா சுஷ்ரூஷா அப்படின்னு ஸ்ரீதர சுவாமி வியாக்கியானம். 2 காதாலையும் கேட்டு உள்ள இறக்குடா பாகவதத்தை. படிக்க அது உள்ள இறங்கணும். உள்ள இறங்கினத்துக்கு அடையாளம் வாழ்க்கை நடைமுறையில தெரியணும். எவ்வளவு சொன்னா என்ன, எவ்வளவு ஊருக்கு உபதேசம் பண்ணி சொல்லுவா. ஏணி தோணி புராணிம்பா. ஏணி பல பேரை ஏற்றி விடும், அது இருக்கிற இடத்துலயே தான் இருக்கு. தோணி பல பேரை நதியை தாண்டி வைக்கும், அது ஆனா ஜலத்தை விட்டு ஒரு நாளும் கரை ஏறாது, பிஞ்சு போனாதான் கரைக்கு வரும். அது புராணியும் எல்லாருக்கும் ஞானத்தையும் பக்தியும் சொல்லிண்டு அவன் இருக்கிற நிலையிலேயே கீழ் நிலையில இருந்தானா அதை விட அவரம் வேற என்ன இருக்கு. இத்யுதீர்யகதோ ஜீவஹ ஞாதயஸ்தஸ்ய தே ததா விஸ்மிதா முமுச்சுஹு சோகம். எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்கார், அவர் இப்போ இருக்கார். ஆனா அந்த ஊர்ல இல்லை, பேரு சொல்லக்கூடாது, சண்டைக்கு வந்துடுவார். கொப்புளிப்பா, சாஸ்திரங்கள்லாம் எல்லாம் தெரியும், லைப்ரரி ஆட்டம், எல்லா பக்கங்கள்லாம் சொல்லுவார். இத்தனாம் பக்கம் இத்தனாவது லைன்ல இருக்கு நான் சொல்ற விஷயம்பா. எடுத்து பார்த்தா 1000 பக்கம் உள்ள புஸ்தகத்துல கரெக்டா இருக்கும். 742ஆம் பக்கம் பார். தர்மசாஸ்திரமா தெரியும், வேதமா கொப்புளிப்பார், எல்லாம் தெரியும். ஆனா அரை முழம் துண்டு தான் கட்டிட்டு இருப்பார். 11 மணி வரைக்கும் குளிக்க மாட்டார், சந்தி பண்ண மாட்டார், ஒண்ணும் கிடையாது. ஊர்ல கிராமம்னு சொன்னா 2 ஒருத்தர் வாச்சாலையா இருப்பாலும். ஒருத்தன் கூப்பிட்டு கேட்டான், ஓய் நீ ஊருக்கெல்லாம் தர்மசாஸ்திரம் சொல்றே, அதுல இப்படி சொல்லியிருக்கு, இதுல இப்படி சொல்லியிருக்கு அப்படிங்கிற, ஒரு ஸ்நானம் இல்லை, சந்தி இல்லை, இப்படியே இருக்கவா நீ படிச்சதுக்கெல்லாம், இதுதானா பிரயோஜனம் அப்படின்னு. அவர் படிச்ச வரணும், படிச்சவாலே போதும், சாமர்த்தியமா பேசுவார். படிப்போட பிரயோஜனம் அது அந்த மட்டும்தான் இருக்கு. உடனே அவர் சொன்னார், வாஸ்தவம் தான், இப்பயும் சொல்றேன், இந்த சாஸ்திரத்துல இப்படி சொல்லியிருக்கு, அதுல இப்படி இருக்கு, என் பேரை போட்டு நான் பண்ணணும்னு எழுதியிருக்கா அதுல அப்படின்னா. என் பேரை போட்டு ஈவன் இப்படி இருக்கணும்னு அதுல எழுதியிருக்கா. என்னமோ படிச்சத உங்களுக்கு எல்லாம் சொல்றேன், கேட்டா கேளுங்கோ, போனா போங்கோன்னா. பரமாறுற பாயசத்தோட ருச்சியை கரண்டி அறியாது. அது ஊருக்கெல்லாம் பாயசம் போடும், அந்த கரண்டிக்கு அந்த வாளிக்கு தெரியுமா பாயசத்தோட ருச்சி. பரமாறுற கரண்டியா ஆயிடலாமா நம்ம? 10 பேருக்கு சொல்றேன், மேடையில உண்டி சொல்லுவேன், நான் வேணா ஒரு இடியாப்பு சிக்கலா இருப்பேன் வாழ்க்கையை என்னால். அப்புறம் சொல்றதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? பாரத்தை மேல மேல ஏத்தி சம்பந்தத்தை பண்ணிட்டு அஜ்ஞானத்துல மேல மேல முழுகின்னு இருந்தோமானா பரத்தையாருக்கு சொல்றதுக்கு என்ன இருக்கு நமக்கு? சொல்றவாள் விவேக்கியார். என் குரு சொல்லுவா, நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும், சொல்றது குறைச்சலா இருக்கணும்பா. செய்யறது அதிகமா இருக்கணும், சொல்றது குறைச்சலா இருக்கு. இப்ப கலிகாலம் எப்படி இருக்குன்னா 100% சொல்றா, 10% கடைபிடிக்கிறாளான்னா அதெல்லாம் நீங்க கேட்காதீங்கிறா. மேடையில சொல்றதோட நீங்க அதோட வச்சுக்கணும் சம்பந்தத்தை.
இறங்கினா அப்புறம் அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது, பர்சனல்லாம் பேசக்கூடாது. இப்போ ஒரு அழகா ஒரு வார்த்தை கத்துன்னு இருக்கா, பர்சனல் பேசக்கூடாது. உபதேசம் பண்றவன் அப்படி இருக்கக்கூடாது. தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்வீதாம்பரம்னு அந்த குணங்கள் எல்லாம் சொல்லிட்டு தான் நாரதர் ராமாயணம் சொல்ல ஆரம்பிச்சார்னு இருக்கு. ராமாயணம் தொடங்குறதையே நாரதரோட பழக்க வழக்கங்கள் எல்லாம் சொல்லி அவரோட ஞானத்தெல்லாம் சொல்லி அப்புறம் தான் அவர் ராமாயணம் சொல்ல ஆரம்பிச்சார். இப்போ இது மாதிரி சொல்லிட்டு இருந்தவாளை ஃபாலோ பண்ணே நான் ஏமாந்து போயிட்டேன்னு சொல்றது அவ மேல தோஷம் இல்லை, நீயே சரியா அதை மனசுல வாங்கிக்கல. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவா, ஏமாத்துறவனை குறைய சொல்லக்கூடாது, நீயே ஏமாந்த உன் குறைதான் அப்படின்பா. ஏமாறுறதுங்கிறது உன்னோட தோஷம், அது ஏமாத்துறவன் தோஷம் இல்லை. அது நீயே ஏமாறுற அப்படி சொன்னிருக்கு இப்படி இருக்குன்னு சொன்னா அவ அப்படி இருக்கா. பல பேரை நான் பார்த்துருக்கேன். இப்போ 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குவேன், சூட் ரூமில் தான் தங்குவேன்பார், கட்டோபனிஷத்தை கொப்பளிப்பார், முண்டகோபனிஷத்து எல்லாம் தெரியும்பார், பிருகதாரண்யங்கள்லாம் கொப்பளிப்பார், இங்கிலீஷ்லையும் வேற கற்றுட்டாரானா பொழிச்சுன்னு இங்கிலீஷில் அப்படியே கங்கா பிரவாகமாக பேசுவா. ஆனால் பென்ஸை தவிர வேற எந்த கார்லையும் நான் ஏற மாட்டேன். ஜிப்பான்னா 10,000 ரூபா மீட்டர் அந்த துணி, அந்த ஜிப்பா அதில் தான் ஜிப்பா தைச்சு போட்டுப்பேன் பலன்னு. சில்க் ஜிப்பா சுவாமிகள்லேயே ஒருத்தர் இருந்தா எங்கள் அப்பா காலங்கள்ல தாத்தா காலங்கள்ல, அவர் அது ஒண்டிதான் போட்டுவார். அந்த சுவாமிகளுக்கு அது ஒரு அடையாளம். ஆனால் இங்கிலீஷ் அப்படி பேசுவார். ஆனால் சில்க் ஜிப்பா சுவாமின்னே பேர் அவருக்கு. அப்படி இருந்தா பேர் சொல்லக்கூடாது, வம்பா போயிடும். சொரியும், எனக்கு யாருங்கிறது தெரியும். ஸோ ஊருக்கு சொல்லிட்டு நம்ம ஒரு மாதிரி இருந்தோமானா இது ஊரை ஏமாத்தல, நம்மளை தான் ஏமாத்திக்க. லோகத்தில் ஒரு விஷயத்த சொல்லிண்டு அது நமக்கு ஊரல்ல, நம்ம அதில் ஊரல்ல, அந்த விஷயத்தை நம்ம மனசுல வாங்கிக்கலன்னா கற்ற வித்தைகளால் காமநோய்கள் போமோ சித்த சோதி தேருமோ தேராதோ. கோபாலகிருஷ்ண பாரதியார் சொல்றார், எவ்வளவு படிச்சா என்னப்பா, காமாதி ரோகம் போகலையானா படிச்சதோட பிரயோஜனம் என்ன? 10 பேருக்கு சொல்றது, அவ கேட்டு நல்லா இருக்குன்னு சொல்றது, இதுவா பிரயோஜனம்? கற்ற வித்தைகளால் காமநோய்கள் போமோ சித்த சுத்தி சித்த சுத்தி வர வேண்டாமா? இதுக்கு ஒரு ஆச்சாரியோபாசனம் வேண்டாமா? அந்த சரணத்தை ஆசிரியிச்சு அவருடைய ஒரு அனுகிரகத்தினால இந்த ஞானங்கள்லாம் புரியும். இத்யுதீர்ய கதோ ஜீவா ஞாதயஸ்தஸ்ய தே ததா விஸ்மிதா முமுச்சுஹு சோகம் சித்வாத்மஸ்மேக ஸ்ருங்கலாம். அந்த ஜீவன் இப்படியெல்லாம் சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன், நீங்க என்ன கட்டி போடணும்னு நினைக்காதீங்க, யாரோடையும் சம்பந்தம் கிடையாது, நான் ஜீவன் சுதந்திரமானவன்ட்டு போயிடுது. அந்த ஜீவன் 2 வயசு குழந்தை அழுதுன்னு இருந்த வாழ்க்கெல்லாம் பலார்னு அரைஞ்சா போல இருந்துதான். அழுதுன்னு இருந்த வாழ்க்கெல்லாம் ஒன்னொன்னு 60 70 அழுதுன்னு இருக்கேன், சுத்தி உட்காந்துன்னு அந்த குழந்தையோட பலார்னு கன்னத்துல அரைஞ்சா போல ஆத்மஸ்நேக ஸ்ருங்கலாம். சுகாச்சாரியால் சொல்றா, அன்புங்கிற விலங்க போட்டு இதுகளா கட்டின்னு இருந்துதான், அது எல்லாத்தையும் அறுத்தறிஞ்சுட்டு போட்டு தான் அந்த ஜீவன் அன்பாகிற விலங்கால தன்னைத்தானே கட்டிண்டு துக்கப்பட்டு இருந்த இந்த சுத்தி இருந்த பந்துக்களை அந்த அந்த விலங்க அறுத்தறிஞ்சுட்டு போட்டு தான் அந்த ஜீவன். இத்யுதீர்ய கதோ ஜீவா ஞாதயஸ்தஸ்ய தே ததா விஸ்மிதா முமுச்சுஹு சோகம். இப்படி அந்த குழந்தையே நீ யாருன்னு கேட்டுட்டா அப்புறம் அதுக்கப்புறமும் ஞானம் வரலையானா அப்புறம் அவளை என்ன சொல்றது? பசுதான். பாக்கி ஜீவராசிகள் 4 காலோட தான் சேர்த்துக்கணும். அதை சொல்லிட்டு அந்த ஜீவன் போயிடுத்து அறுத்தறிஞ்சுட்டு போனதும் அவாலும் விஸ்மிதாகா முமுச்சுஹு சோகம். உடனே பட்டுன்னு அழுகையை நிறுத்திண்டாளவா. நிருஹிருத்ய ஜாதயோ ஜாதே ஹே தேகம் கிருத்தோச்சிதா கிரியாக தத்யஜுர்துஸ்தியஜம் ஸ்நேகம் சோகமோக பயார்த்திதம். உடனே அந்த பிள்ளையோட தேகத்துக்கு என்ன செய்யணுமோ இனிமே அதை செய்வோம்பா. அது போயிடுத்து, இந்த ஜீவன் சொல்லிட்டு போயிடுது, இனிமே நம்ம மரியாதை தேகத்தோட தான் உறவுன்னு சொல்லிட்டு போயிடுத்தோணும். தேகத்துக்கு செய்ய வேண்டியத காரியங்களை செஞ்சுட்டு அன்புனால வரக்கூடியது என்ன, பாசத்தினால வரக்கூடியது என்னன்னு பாகவதம் சொல்றது. சோகமோக பயார்த்திதம். துக்கம், மயக்கம், பீதி. சோகம் துக்கம், மோகம் மயக்கம், இல்லாததை இருக்கிறதா நினைக்கிறதுக்கு மோகம்னு பேர். மோகம்னு பேர், இல்லாததை இருக்கிறதா நினைக்கிறது. மோகம், பயம். ஒரு குழந்தைகிட்ட அன்பு வச்சோமானால் அது ஸ்கூலுக்கு போனால் பயமா இருக்கு, நல்லபடியா அந்த வேன்ல அழிச்சுன்னு வரணுமே, இந்த டிரைவர் ஜாக்கிரதையா ஓட்டணுமே, செல்போன் பேச்சுட்டே அவன் வண்டி ஓட்டினான். அந்த ஆட்டோக்காரன்
பார்த்து போடா அப்படின்னு அந்த ஆட்டோக்காரன் வரைக்கும் நமக்கு ஆபதாம்பரத்தார சொல்ல வேண்டியிருக்கு. அப்பா ஜாக்கிரதையா போயிட்டு வாடா, நீனும் நன்னா இருக்கணும், உன்னை நம்பி குடும்பம் இருக்கு, என் குழந்தையும் வேற வருது. கவலை தானே. ஆட்டோவில் அனுப்புறதோ வண்டியில் போகிறதோ கவலை தான். பயம். ஒரு குழந்தைய நினைச்சா பயம். அன்பு வைக்கார இடங்கள்லேருந்து நமக்கு ரிட்டர்ன் என்ன கிடைக்கிறது டிவிடெண்டுனால் பயம், மோகம், துக்கம். அவள் ஏதாவது சொல்லிட்டா உடனே துக்கமாக இருக்கு. இதை தெரியாதவா திட்டினா அவ்வளோ வருத்தமா இல்லை. நம்ம அன்பு வச்சவா ஏதாவது சொல்லிட்டாலானா வருத்தமா இருக்கு. கோபிகைகள் சொல்றால், பிரியமில்லாதவனா கிருஷ்ணா, நீ பிரியமில்லாதவன் போல பேசுறியே, அது எங்களுக்கு துக்கமா இருக்கு அப்படிங்கிறார். பிரேஷ்டம் பிரியேதரமிவ பிரதிபாஷமானம். அன்பில்லாதவாள் பேசினா அவளுக்கு எங்கிட்ட அன்பு கிடையாது, எதையோ சொல்லிட்டு போட்டோன்னு நான் இருந்துடுவேன். நாங்களும் உயிரை வச்சிருக்கோம், நீனும் எங்கள்கிட்ட அன்பு வச்சிருக்கேன்னு தெரிஞ்சுதான் வேணுகானம் பண்ணியிருக்கேன்னு நாங்க வந்திருக்கோம். பிரியமில்லாதவன் போல இப்ப பிரதியாத தத்தோ குருகானே, திரும்பி போயிடுங்கோ ஆத்துக்குன்னு சொல்றியே கிருஷ்ணா. பிரேஷ்டம், நீங்க உனக்கு நாங்களோ எங்களுக்கு நீயோ உயிருக்கும் மேலேங்கிறது நம்ம ரெண்டு பேருமே அறிவோம். கோபிகைகள் சொல்றா பிரேஷ்டம். ஆனா உன் பேச்சு எப்படி இருக்குன்னால் பிரியேதரமிவ பிரதிபாஷமானம், பிரியமில்லாதவன் பேசுறா போல இருக்கு. கிருஷ்ணா, உனக்காக நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கோம். கிருஷ்ணம் தொதர்த்தே வினிவர்த்தித சர்வ காமாக. வீட்டை விட்டோம், குழந்தையில விட்டோம், பந்துக்களை விட்டோம். இப்படி நீ பேசுறையே, திரும்பி போ திரும்பி போன்னு சொல்றையேன்னதும் அந்த கோபிகைகளுக்கு என்னாச்சா, நேத்ரே விமிருஜ்ய ருதிதோபஹதே ஸ்ம கிஞ்சித் சம்பிரம்ப கத்கதகிரோ ப்ருவதானுரக்தாக. கண்ணுலேருந்து புலபுலன்னு கண்ணீர் வருதான், உடம்பு நடுங்கிறதான், வாய் தழுதழுக்கிறதா. கத்கதகிரோ ப்ருவத அனுரக்தாக. அன்பு வச்ச கிருஷ்ணனிடத்துல அன்பு வச்சவா அப்புறம் கீதங்கள்லாம் பாடினால், நைவம் விபோருகசி பவான் கதித்தும் ரிஷம்சம்னு, அதுக்கு பிரணய கீதம்னு. அது கிருஷ்ணன்கிட்ட வச்ச அன்பு மோகமாகாது. ஆனா ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன், பிரியம் வச்ச வாழ்ட்டேந்து ஏதான ஒரு சொல்லு, இதை சொல்லிவிடக்கூடாதுன்னு யாரை நினைக்கிறோமோ அவ சொல்லிவிட்டாலானா உயிர் போயிடும். இந்த சொல்ல அவ சொல்லிவிடக்கூடாது அப்படின்னு யாரை நினைக்கிறோமோ, பெரும்பாலும் அவள்கிட்ட தானே வருது அந்த சொல்லு. சி தூ அப்படிங்கிற சொல்லெல்லாம் இதுக்கு பெரிய பாபமா சொல்லியிருக்கா. திங்கிருத்தியே திகிருத்தியே ஹுங்கிருத்தியே எதி பாஷசே. குருவையோ அப்பாவையோ சீன்னானோ தூன்னாலோ போ அப்படின்னாலோ அவனுக்கு என்ன கிடைக்குங்கிறா. ஆச்சாரியால் போய் கீதா பாஷ்யத்துல போய் ஹுங்கிருத்தியே திகிருத்தியே எதி பாஷசே ஸ்வானயோனி சதங்கத்வா சண்டால கோட்டி ஜன்மசு அப்படிங்கிறா. இந்த பாபங்கள்லாம் பண்றவன் பர்த்தாவை பத்தினியோ அப்பா அம்மாவை குழந்தையிலோ ஆச்சாரியன சிஷ்யனோ இப்படி சொன்னானால், சீன்னாலோ தூன்னாலோ போன்னாலோ அவமானப்படுத்தினானால் 100 ஜென்மா நாயா பிறப்பானா, கோட்டி ஜென்மா சண்டாலனா பிறப்பானா. சுவானயோனி சதங்கத்வா, நாயை சமைச்சு சாப்பிட்ற சண்டால கோட்டி ஜென்மசு அப்படிங்கிறாள் ஆச்சாரியால் வாக்கால். நாய் ரொம்ப அதிகமா போயிடுத்துங்கிறா இப்போ லோகத்துல. அதை கட்டுப்படுத்தணும். தெருநாய் ரொம்ப அதிகமா போயிடுத்துங்கிறா. எல்லாம் சீ தூன்னு சொன்னதோட எனக்கு இந்த ஆச்சாரியால் பாஷ்யத்தோட நான் லிங்க் பண்ணி பார்க்குறேன். படிக்காதவா எதையா நினைச்சுட்டு இருப்பா. நியூஸ்ல பார்த்தா எங்க பார்த்தாலும் ஒரு தெருமுழுக்க நாய்ங்கிறா. எப்படி வந்திருக்கும் நாய் அப்படின்னா, அந்த சீ தூ சொன்னதெல்லாம் தான் வந்திருக்கு நாயா. அப்பா அம்மாவை சீன்னும் தூண்ணும் போன்னும் உன்னை யார் கேட்டான்னும் இப்படி தூக்கி எறிஞ்சு பேசுறது இல்லையா உயிரை வச்சவால. நிருஹத்திய ஜாதையோ, அது தோஷம் குழந்தையில சொல்லவே கூட. ஒரு நாள் அளவில்லாத பாசத்தை அவன்கிட்டையும் வைக்கக்கூடாத இடத்துல வச்சது உன் தோஷம். நீ பகவான் இடத்துல என்ன வைக்கணும், அதுதான் பாகவதம் சொல்லித்தர. வைக்கக்கூடாத இடத்துல வைக்காத அன்பை வேல்யூ தெரியாத வாழ்க்கை கொடுக்கக்கூடாது. 10 ரூபா பணம்னா கூட சட்டுன்னு பையனுக்கு கொடுக்கறது இல்லை. சின்ன வயசுல பையனுக்கு அதோட வேல்யூவை உணர்த்திட்டு தான் அப்பா சொத்தை எழுதி வைக்கிறா. 10 ரூபா பேக்கெட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சு அவன் அதை சரியா புழங்குறானான்னு பார்த்து தான் அப்புறம் சொத்தை எழுதி கொடுக்குறா இல்லையா. அதோட வேல்யூ தெரிஞ்சவாளுக்கு தானே அதை கொடுக்கணும். நிருஹத்திய ஜாதயோ ஜாதேஹே தேகம் கிருத்தோச்சிதா கிரியாக தத்யஜுர்துஸ்தியஜம் ஸ்நேகம் சோகமோக பயார்த்திதம். இந்த துக்கத்தையும் மயக்கத்தையும் பயத்தையும் தரக்கூடிய அன்பு செய்யறதை விட்டாலாம். இந்த ஞாதிகள்லாம் விட்டுட்டு அவள்லாம் சரீரத்துக்கு வேண்டிய மரியாதைகளை செஞ்சா. குழந்தையில கொண்டுட்டோமேன்னு 9099 அங்கிரசிட்ட இந்த ஜீவனே இப்படி பேசினதும் அதுகளுக்கு ஒரு பశ్చాத்தாபம் அழுது சொன்னதும் அவ சொன்னால், யமுனையில போய் ஸ்நானம் பண்ணி மகா பாபங்கள் எல்லாம் போக்குவாள் யமுனை, கங்கைக்கு துல்லியமானவள் அவளும். இன்னென்ன உபாசனை பண்ணுங்க, நீங்க விரதங்கள்லாம் இருங்கோன்னு சொல்லி அந்த
சித்திரகேதுவோட மனைவிகளை அமுச்சுட்டார். சித்திரகேதுவோட வாக்கை கேட்டுண்டு அந்த ஜீவன் பேசின ஞானத்தையும் மனசுல வாங்கிட்டு பாலக்னோ விரீடிதாஸ்தத்ரே பாலஹத்யாஹத பிரபாஹ பாலஹத்யாம் விரதம் சேருஹு பிராமணேரி என்னுரூபிதம் யமுனாயாம் மகாராஜே ஸ்மரம் தியோத்விஜபாஷிதம். அங்கிரசு நாரதர் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுட்டு அந்த ஸ்திரீக்கள்லாமும் யமுனக்கரைக்கு போய் அந்த தோஷ நிவர்த்திக்காக பகவானை ஆராதிச்சா. யித்தம் பிரதிபுத்தியாத்மா சித்திரகேதுர்த்விஜோக்திபிஹி கிருஹாந்த கூப்பான் நிஷ்கிராந்தா சரஃப் பங்காதிவத்விபஹா. அந்த முனிகளோட உபதேசம், அங்கிரசு நாரதர் உபதேசத்தையும் கேட்டு அந்த ஜீவன் கொடுத்ததான நல்ல புத்தியும் கேட்டுண்டு சித்திரகேது என்ன பண்ணான்னா, குளத்துல சேத்துல மாட்டின்ற யானை எப்படி பிளிரிண்டு வெளியில தப்பிச்சு வருமோ அதுபோல இந்த குடும்பமாகிற வீடாகிற அந்த கூப்பம் வாழுங்கணத்திலேருந்து புதகுழியிலேருந்து பிளிரிண்டு வெளியில வந்துட்டான் அப்படிங்கிறார். கிருஹாந்த கூப்பான் நிஷ்கிராந்தா சரஃப் பங்காதிவத்விபஹா. த்விபஹான்னு பேரு யானைக்கு. 2 வாயால சாப்பிடுமா யானை. த்விபஹான்னு பேர். மூக்காலையும் சாப்பிடும், வாயாலையும் சாப்பிடும். மூக்காலையும் ஜலத்தை உறிஞ்சு குடிக்கும், துதிக்கியால எடுத்து வாயிலையும் போட்டு சாப்பிடும். அதனால த்விபஹான்னு பேரு யானைக்கு. காலிந்தியாம் விதிவத் ஸ்நாத்வா கிருத புண்ணிய ஜலக்ரியா மௌனேன சம்யத பிராணஹா பிரம்மபுத்ரா வவந்ததா. அவனும் யமுனா நதியில ஸ்நானம் பண்ணி அந்த குழந்தைக்கு செய்கிற தர்ப்பணங்கள்லாம் செஞ்சுட்டு கிருத புண்ணிய ஜலக்ரியா மௌனமாக இருந்து இந்திரியங்களை பிராணாயாமாதிகளால் அடக்கி அங்கிரசு பிரம்மபுத்திரோ அவந்ததா அவளை பிரதட்சணம் நமஸ்காரம் பண்ணி இனிமே நீங்க சொல்றதை நான் கேட்கிறேன். அததஸ்மை பிரபன்னாயே பக்தாய பிரயதாத்மனே பகவான் நாரத பிரீதா வித்யாமேதாம் உவாச்சா. முதல்ல லோகத்துல வச்ச பற்று போகணும், அப்பதான் ஞானமோ பக்தியோ பிடிக்கும். மண்ணு முதல்ல பக்குவமாகணும், அப்புறம் தான் அதுல என்ன செடி போடலாம், என்ன கொடி வைக்கலாம் என்னங்கிறது. மண்ணே சரியில்லைன்னா செடி எப்படி வரும்? அது அந்த மண்ணுக்கு ஒரு சம்ஸ்காரம் வேணுமே. அதுக்கு தான் விவசாயம்னு விவசாயம்ங்கிறா இல்லையா இந்த சொல்லு கீதையில இருக்கு. விவசாயாத்மிகா புத்தி ஏகேஹ குருநந்தன பகுஷாகா ஹ்யனந்தாஷ்டே புத்தயோ அவ்யவசாயினாம் அப்படிங்கிறார் கீதை. 4 பக்கமா செதறி கிடக்கிற புத்தி உடையவனுக்கு ஞானமோ பக்தியோ எப்படிரா வரும்? விவசாயமான புத்தி இருக்கணும். அதாவது நன்கு உழுது ஜலங்கட்டி புளிச்சு அந்த மண்ணு ரெடி ஆகணும் இந்த இதை பிடிக்கிறதுக்கு, இந்த விதையை வாங்கிக்கிறதுக்கு. அந்த மண்ணுல விதைய போட்டாதான் ஒண்ணுக்கு அனந்தமா பலன் கொடுக்குமே தவிர 4 பக்கமா செதறி இருக்கிற புத்திக்கு எதை சொன்னா புரியும்? இப்ப எதை பண்ணணும், அதை பண்ணணும், அப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னா ஒன்றும் கிடையாது. அத தஸ்மை பிரபனா நன்னா இருக்கு கதைன்னு கேட்டுட்டு போவா. பாகவதத்துல இப்படி சொல்லியிருக்காருன்னு அப்புறம் காஃபி சாப்பிட்டுட்டே அதை பத்தி டிஸ்கஸ் பண்றது. காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டே என்ன சொன்னார் பாத்தியா. அதஸ்மை ஒரு சமயம் அதையும் பேசுறது, ஒரு சமயம் காஃபிக்கு இன்னும் கொஞ்சம் டிகாஷன் இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் சூடா இருந்திருக்கலாம் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சித்திரகேது உபாக்கியானத்தையும் பேசிகிட்டே இருக்கு. அதுதான் பகுஷாகாஹ்யனந்தாஷ்ட. அத தஸ்மை பிரபன்னாயே பக்தாய பிரயதாத்மனே பகவான் நாரத பிரீதா வித்யாமேதாம் உவாச்சா. உடனே அவரை சரணமடைஞ்சு நீங்க சொல்றதுதான் வழின்னு அவர் வர சுத்தமான மனசோட சரணமடைஞ்ச அந்த ராஜாவே பக்தாய தஸ்மை பக்தனான அவனே பகவான் நாரதா பகவானான நாரதர் பிரீதா சந்தோஷப்பட்டார். ஆச்சாரியன் சந்தோஷப்பட்டாரானா எல்லாம் கிடைச்சுடுத்து. உடனே அவனுக்கு மந்திரோபதேசம் பண்றா. ஓம் நமஸ்துபியம் பகவதே வாசுதேவாய தீமஹி பிரத்யும்னாய நிருத்தாயே நமசங்கர்ஷணாய ஜ நமோ விஜானமாத்ராயே பரமானந்தமூர்த்தயே ஆத்மா ராமாய சாந்தாயே நிவృத்தத்வைத திருஷ்டயே ஆத்மானந்தானுபூத்யைவே ன்யஸ்தசக்தியூர்மயே நமஹ. ஹிருஷிகேஷாய மஹதே நமஸ்தே விஸ்வமூர்த்தயே வச்சஸ்யுபரதே பிராப்யே ஏகோ மனசா சஹே அநாமரூபश्चिन्मात्रः சோவ்யன்னः சதசத்பரः. யஸ்மின்னிதம் யதश्चेदं திஷ்டந்த்யப்யேதி ஜாயதே மன்மயே சிவமிருஜ்ஜாதிः தஸ்மை தே பிரம்மணே நமः. ஓம் நமோ பகவதே மகாபுருஷாய மகானுபாவாய மகாவிபூதிபதயே சகலசாத்வத பரிவிருடே நிகரகர கமலகுங்கலோபலாலித சரணாரவிந்த யுகல பரம பரமேஷ்டின் நமஸ்தே. தான் மந்திரம். அதுக்கு முன்னாடி பூர்வமா பகவானோட குணங்கள் எல்லாம் சொன்னார் நாரதருங்கிறவர் தான் இன்னைக்கு கதை. நாளைக்கு அப்புறம் சங்கர்ஷண மூர்த்தியை எப்படி உபாசனை பண்ண நாரதரை சொல்லி கொடுத்தா
இந்த கதை முடிஞ்சுடுத்து. இப்போ சித்திரகேது இந்த குடும்ப கதை முடிஞ்சுடுத்து. இனிமேல் அவரோட பக்தி மார்க்கத்தோட கதையை எனக்கு இதெல்லாம் புரியலையேன்னா அது தான் சொல்லிட்டு இருப்பா பெரியவாள்லாம். நீ படிச்சுட்டே இரு பாகவதத்தை, ஒரு நாள் புரியும் அப்படின்னா. விட்டுடாதே, புரியலேன்னு விட்டுடாது. புரியலேன்னு வாட்ஸ்அப் பண்ணுறதை விட்டுட்டால, நோண்டி நோண்டி கற்றுக்கலையே, இன்ஸ்டாகிராம் கற்றுக்கலையே நோண்டி நோண்டி. ஏன்னா அமெரிக்காவில் இருக்கான் பையன், பாரு பாருங்கிறான், ஃபோனில் கத்துறான். கத்தினா பார்த்து தான் ஆகணும். கற்றுக்கலையே. ஒரு அபியாசம் இருந்துதானால் அபியாசேனது கௌந்தேயா வைராக்கியேனச்ச கிரஹ்யது. ஒரு அபியாசம், அதோட முயற்சி தொடர்ச்சி இருந்துகிட்டே இருக்கணும். அதோட ஒரு சம்பந்தம் இருந்துகிட்டே இருந்துதானா பாகவதத்தோட நமக்கு எல்லா ஞானமும் வந்து. அதுக்கு பாராயணமாவது பண்ணிட்டு இருக்கு. பாகவதத்தை நித்தியம் ஒரு அத்தியாயம் 10 ஸ்லோகம் பாராயணம் பண்ணிகிட்டே இருந்தோமானால் பக்தி ஞானம் வைராக்கியம் எல்லாத்தையும் அது கொடுக்கும். பகவானோட அனுகிரகம். अनन्तरामाख्यमखिप्रणीतं स्तोत्रं पठेद्यस्तु नरस्त्रिकालं वातालयेशस्य कृपाबलेन लभेत सर्वाणि च मङ्गलानि। नारायण 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 नारायण। भक्तप्रियाय त्रिपुरान्तकाय पिनाकिने दुष्टहराय नित्यं प्रत्यक्षलीलाय मनुष्यलोके श्रीवैद्यनाथाय नमः शिवाय। महादेव 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 महादेव। हर नमः पार्वतीपतये। सद्गुरु आंजनेय मूर्ति की।